ஹல்லேலூயா. இயேசு நல்லவர். பாதி பேர் ஆமென் சொல்லல. அவங்களுக்கு அவர் நல்லவர் இல்லை போல இருக்கு. இயேசு நல்லவர். எத்தனை பேருக்கு இயேசு நல்லவராக இருக்கிறார்? இதுவரை நம்மை நடத்தினார், இனிமேலும் நம்மை நடத்துவார். ஆமென். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்துவம் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிந்த இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். ஆமென். பாடலாமா? கை தட்டி பாடலாம். அதுல ஒரே ஒரு சரணம் மட்டும் பாடலாம். இதுவரை நம்மை சொல்லுங்க, இதுவரை நம்மை, சத்தமா எல்லாரும், இதுவரை நம்மை, இனிமேலும் நம்மை நடத்துவார். இந்த பாடல் எழுதி கிட்டத்தட்ட 25 வருஷம் ஆயிடுச்சு. மோர் தென் 25 years. எனக்கு ஞாபகம் இருந்தா, சரியா ஞாபகம் இருந்தா. சோ கரங்களை தட்டி எல்லாரும் சேர்ந்து, எனக்கு கார்டு கேட்கல. இதுவரை என்னை நடத்தினார், அவர் நல்லவர், நல்லவரே. இனிமேலும் என்னை நடத்துவார், அவர் நல்லவர், நல்லவரே. எத்தனை பேர் ஆண்டவரை பார்த்து சொல்றீங்க? சொல்லுங்க, இதுவரை என்னை, அவர் நல்லவர், நல்லவரே. இனிமேலும் என்னை நடத்துவார். கர்த்தர் ஒருவரே என்னை நடத்தினார். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒருவரே நம்மை நடத்தினார். எத்தனை நிந்தைகள், அவமானங்கள், நம்பிக்கை இல்லாத காரியங்கள், மனிதனுடைய தவறான புரிந்து கொள்ளுதல், தவறான வார்த்தைகள் நம்மை சோர்வடைய செய்தாலும் கர்த்தர் ஏற்ற நேரத்தில் தம்முடைய வார்த்தையை அனுப்பி நம்மை உயிர்ப்பித்து, பயப்படாதே யாக்கோபினும் சிறு பூச்சியே, இஸ்ரவேலினும் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், உன்னை நான் புதிதும் கூர்மை உள்ள பற்களுள்ள எந்திரமாக மாற்றப் போகிறேன். ஒருவேளை இதுவரைக்கும் நீ சின்ன பூச்சியாக இருந்திருக்கலாம், உன் கால்கள் பலவீனமாக இருந்திருக்கலாம், என்னால் செய்ய முடியுமா என்ற கேள்வியோடு இருந்திருக்கலாம். ஆனால் நான் இந்த நாட்களிலே உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக மாற்ற விரும்புகிறேன். நீ மலைகளை மிதிக்க போகிறாய். கர்த்தர் இந்த சபையோடு கூட பேசுகிறார். இதுவரை நடத்தினவர் இனிமேலும் நடத்துவார். ஆமென். ஜான் சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சது. நம்ம எல்லாம் ரொம்ப டம்மி பீஸ் தான், ஆனா கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். எனக்கு பலன் இல்லைன்னு சொன்னோம், என்னால முடியாதுன்னு சொன்னோம், நடக்காதுன்னு சொன்னோம், மனிதர்கள் சொன்னது காதுல விழுந்துச்சு, இவ்வளவுதான் சொன்னாங்க. ஆனா கர்த்தர் இனிமேல நடத்துவேன்னு சொல்லி நடத்துகிறார். திரும்ப கரங்களை தட்டி, come on everyone. கை சும்மா தட்டக்கூடாது, கை தட்டி ஆண்டவரை துதிக்கணும், கை தட்டி வாயை திறந்து நன்றி சொல்லணும். இதுவரைக்கும் நீங்க தான்ப்பா நடத்துனீங்க. வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். Lord, we worship you, Lord. We glorify the name. He நல்லவர். God is good all the time. All the time God is good. இதுவரை நம்மை நடத்தினார், அவர் நல்லவர், நல்லவரே. இனிமேலும் நம்மை நடத்துவார், அவர் நல்லவர், நல்லவரே. இதுவரை நம்மை நடத்தினார், அவர் நல்லவர், நல்லவரே. இனிமேலும் நம்மை
நடத்துவார். அவர் நல்லவர் நல்லவரே, நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். சோதனை நேரத்தில் பலன் தந்தார், என் தேவைகள் யாவையும் சந்தித்தார். சோதனை நேரத்தில் பலன் தந்தார், அவர் நல்லவர் நல்லவரே. என் தேவைகள் யாவையும் சந்தித்தார், அவர் நல்லவர் நல்லவரே. சோதனை நேரத்தில் பலன் தந்தார், நல்லவர் நல்லவரே. என் தேவைகள் யாவையும் சந்தித்தார். நல்ல கரங்களை தட்டி அவர் நல்லவர் நல்லவர். கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். ஹல்லேலூயா. நிறைய பேர் கை தட்ட மனசு இல்ல கை தட்டுன்னு சொன்ன பிறகு தட்டலாமான்னு யோசிக்கிறீங்களா? நம்ம கை தட்டுறது பாட்டு பாடுற ஆளுக்கல்ல, நம்மை நடத்தி வந்த ஆண்டவருக்கு நல்ல கரங்களை தட்டி இதுவரை நம்மை நடத்தினார். அவர் நல்லவர் நல்லவரே. பாஸ்டர், தேவராஜ்யத்துக்குள்ள பிரவேசித்து 3 ஆண்டுகள் ஆயிடுச்சுல. ஆமே, நிறைய பேர் பேசியிருக்கலாம், இனி இந்த ஊழியம் வளராது, இந்த ஊழியம் அவ்வளவுதான் அப்படிலாம் சொல்லிருக்கலாம்ல. ஆமால, ஆனா நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட நான் இருப்பேன் சொன்ன தேவன் உண்மை உள்ளவர். யோர்தானை கடக்க உதவி செய்தார், எரிகோவை தகர்க்க உதவி செய்தார். சொல்ல முடியுமா? கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? இதுவரை நம்மை நடத்தி. நீங்க பாடுங்க, நீங்க மட்டும் பாடுங்க. இனிமேலும் நம்மை நடத்துவார். One more time, ஒரு விசை கூட. இதுவரை அவர் நல்லவர், இனிமேலும் அப்படியே கண்ணை மூடி கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அவர் நல்லவர். அவர் ருசிச்சு பார்த்து அவர் கிருபை மாறாது பிரதர். அவர் நல்லவர். திரும்ப திரும்ப சொல்லுங்க, அவர் நல்லவர். அவர் one more time, இன்னொரு ஒரே ஒரு டைம். அவர் நல்லவர். ஒரு விசை கூட கரங்களை தட்டி அவருடைய கிருபைக்காக நாம் நன்றி செலுத்தலாமா? கை தட்டிட்டே வாயை திறந்து சொல்லுங்க, உங்க கிருபைக்காக ஸ்தோத்திரம். நன்றி நன்றி. ஹல்லேலூயா.
Praise be to God. சங்கீதம் 117வது சங்கீதம். ஆமென். எத்தனை பேருக்கு தெரியும் அந்த சங்கீதம்? 2 வசனங்கள் அந்த சங்கீதத்திலே உண்டு. என் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு இன்ட்ரெஸ்டிங் காரியம் இருக்கிறது. நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறேன். என்னுடைய தகப்பனார் ரோமன் கத்தோலிக்க குடும்பத்தை சார்ந்தவர்கள். இன்னும் என்னுடைய தகப்பனாருடைய ஒரே அண்ணன், அவருடைய குடும்பம் மதுரையில் இருக்கிறாங்க. அவங்க பெரிய ஃபேமிலி, எல்லாரும் ரோமன் கத்தோலிக்க குடும்பத்தை சார்ந்தவர்கள். ஆனால் என் தகப்பனாரை மட்டும் கர்த்தர் ரட்சித்தார். ஆமென். ஸோ என்னுடைய அம்மா ஆங்கிலிக்கன் பேக்ரவுண்ட், 2 பேரும் ரட்சிக்கப்பட்ட பிறகுதான் ஆமென் திருமணம் செய்தார்கள். ஸோ நான் 5 பிள்ளைகள் என்னுடைய அப்பா அம்மாவிற்கு, 3 சகோதரிகள், 2 நானும் என்னுடைய தம்பியும் 2 சகோதரர்கள். ஸோ என்னுடைய நல்ல கண்டிப்பான ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எங்களை நடத்தினார்கள். ஆமென். அதற்காக என்னுடைய பெற்றோர்களுக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். அதுவும் எங்கள் அப்பா பயங்கரமான மிலிட்ரி மேன். வீட்டுக்குள்ளே வெளியில். ஓகே, ரொம்ப காலையில் 5 மணிக்கு எழுப்பிட்டுருவாங்க. 1.5 மணி நேரம் ஜெபம் நடக்கும், ஃபேமிலி ப்ரேயர் நடக்கும். அதுக்கப்புறம் என்ன செய்ய, காப்பி குடிக்கலான்னா கிடைக்காது. என்ன செய்யணும்னா நாங்கள் பெரியவங்க 3 பேரும் தனியாக போய் ஒரு அதிகாரம் வாசித்து தனியாக ஜெபம் பண்ணி அப்பா அம்மாவுக்கு தோத்திரம் சொன்னாதான் 1/2 டம்ளர் காஃபி கிடைக்கும். ஸோ எங்களுக்கு அந்த டைமில் ரொம்ப டார்ச்சராக இருக்கும். அப்புறம் சண்டே ஆச்சுன்னா இப்போ எல்லாம் முடிகிற மாதிரி டக்கெல்லாம் முடியாது. 2 மணி 3 மணி ஆகும். முடிஞ்சு வீட்டுக்கு வந்த பிறகு தான் சமைப்பாங்க. அதுக்குள்ளே நாங்கள் ஒரு அதிகாரம் வாசித்து ஒப்பிக்கலைன்னா சாப்பாடு கிடைக்காது. ஸோ அந்த மாதிரிலாம் வளர்த்த அந்த அருமையான பெற்றோர்களை நான் நினைத்து தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆனால் அந்த டைமில் நான் பொல்லாத ஆள், பயங்கரமான திருட்டு பையன். இப்போ இல்லையா, திருந்திட்டையா, ஏன் இப்படி பார்க்குறீங்க? அப்போ ஸோ எங்கள் அப்பாவை நான் ஏமாத்துறதுக்கு, எல்லாரும் ஏமாத்துற ஆளுனா, இந்த ஆள் என்னையா இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாரு. ஒரு அதிகாரம் நான் எப்படி டெய்லி வாசித்துட்டு அதுக்கப்புறம் காப்பிக்கு, ஒவ்வொரு அதிகாரம் பெருசாக இருக்குது. நல்ல வேளை 119 மாட்டுச்சுன்னா அவ்வளோதான். அதனால் நான் ரொம்ப ஜெபத்தோட பைபிளில் தேடி கண்டுபிடிச்ச ஒரு சங்கீதம் தான் 117. மை காட், தாவீது என்னை காப்பாத்தினாரு. ஸோ 117 கண்டுபிடிச்ச நாள்ல இருந்து வருஷ கணக்காக காப்பிக்காக நான் படித்த ஒரே சங்கீதம். அதை கூட படிக்காத ஆசாமிங்க இந்த காலத்தில் இருப்பாங்க, கவனிங்க. ஸோ அந்த காஃபிக்காகவே குடித்தேன். எங்கள் அப்பா எந்த அதிகாரம் வாசித்தேன்னு கேட்க மாட்டாங்க. ஒரு அதிகாரம் வாசித்து, அதுக்குள்ளே வாசிட்டியா? ஆமாம் வாசித்தாச்சு. ஜெபம் பண்ணிட்டியா? போய் காப்பி குடி. ஓகே, நல்ல வேளை இது கேட்டதே இல்லை. போய் சேர்ற வரைக்கும் கேட்டு தப்பி சொல்லியிருந்தா குறிச்சிருப்பார். ஓகே, ஆனால் 5 மணிக்கு தூங்கி விழுந்தாலே பெரம் வச்சு அடிச்சாருன்னா தூக்கம் நைட் வரைக்கும் வராது. ஓகே ஃபைன். அந்த 2 வசனம், காஃபிக்காக குடிச்ச வசனம் என்னோடு பேச ஆரம்பித்தது. பியூட்டிஃபுல் வேர்ட் ஆஃப் காட். 2 வார்த்தை. முதலாவது வசனம் தாவீதையும் ஆராதனையும் பிரிக்க முடியாது. தாவீது worship leader அல்ல, he was worshipper, worship lover, ஆராதனை பிரியன். அவனை ஆராதனை பிரிக்க முடியாது. அவனுக்கு மைக் தேவையில்லை, மானிட்டர் சத்தமா தேவையில்லை, நல்ல மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் தேவையில்லை, காங்கிரிகேஷன் தேவையில்லை. அவனும் ஆண்டவரும். அதுதான் உண்மையான ஆராதனை. நானும் ஆண்டவரும். ஹல்லேலூயா. ஆடு மேய்ச்சிட்டு இருந்தா, ஆடெல்லாம் மேய்ச்சிட்டு இருக்கோம், நல்ல பசும் புல்ல மேய்ச்சிட்டு பார்த்தா நம்மளே இப்படி மேய்க்கிறோமே, என்ன ஒருத்தர் மேய்க்கிறாரே, கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையே, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் இடையில் என்னை கொண்டு போய் விடுகிறார், பாடுகிறார். ஆமேன். ஆடுகள்லாம் அப்படியே பார்க்குது, மரத்தை பார்க்குது, எல்லாம் பறிக்க முடியல. ஆமேன். எல்லாம் தாவீதை பார்க்குது. நான் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன். ஸோ பாட்டு வந்துட்டு இருக்கு, ஆண்டவர் ஆராதிச்சுட்டு இருக்காரு. அவர் கடந்து வந்த எல்லா பாதைகளிலும் ஆண்டவர். அந்த காலையில் டேவிட் சொன்னார், அண்ணே கடினமான பாதையில் கர்த்தர் நடத்தும் போது தான் அதிகமான பாடல்களை கர்த்தர் கொடுக்கிறார். எப்பொழுதுமே நம்மளை வனாந்திர பாதையில் நடத்தி தான் நம்ம இன்னும் மெருகேற்றுக்கிற ஒரு நல்ல ஆண்டவர். அதனால தான் நான் சொல்லுவேன், வனாந்திரத்தை பார்த்து பயப்படாதீங்க. வனாந்திரம் நான் தோற்று போன இடம் அல்ல. வனாந்திரம் நான் என் ஜெபத்திற்கு பதில் மறுக்கப்பட்ட இடம் அல்ல. மாறாக பெரிய ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க கர்த்தர் என்னை உருவாக்குகிற இடம்தான் வனாந்திரம். ஆகவே வனாந்திரத்தை பார்த்து பயந்து விடாதீர்கள்.
ஆனா பிசாசு சொல்லுவான், நீ தோத்துட்ட, உன் ஜெபம் கேட்கப்படலை, நீ அவ்வளவுதான் சொல்லுவான். நீ அவன் பேச்ச கேட்கவே கேட்காத. சொல்லு, பிசாசை, வனாந்திரனா தோற்று போன இடம் அல்லடா, எனக்காக கர்த்தர் வைத்திருக்கிற பெரிய ஆசீர்வாதத்தை சுதந்தரிப்பதற்கு கர்த்தரனை உருவாக்குகிற இடம் தான் வனாந்திரம். அநேக வனாந்திரம் நம்ம எல்லாருமே அந்த பாதையில் நடந்திருப்போம். கர்த்தர் நம்மை உருவாக்கி உருவாக்கி நடத்தி கொண்டிருக்கிறார். சோ அந்த தாவீது பார்க்கிறாரு, நான் நல்ல வர்ஷிப் பண்றேன், என்னால வர்ஷிப் பண்ணாம இருக்க முடியல, கர்த்தரை நான் எக்காலத்திலும். அப்புறம் அவர் துதி எப்பவும் என் வாயில இருக்கும். வேற வார்த்தையை தோத்துறோம், ஸ்தோத்திரம், ஆமென், கர்த்தர் நல்லவர், அப்படி ஆராதிச்சுட்டு அந்த அனுபவம் நமக்கு தேவை. ஆமென். 24 hours நம்மை மறந்து தூங்குகிற, நம்ம கான்சியஸ் இல்லாம நல்ல தூங்குற நேரத்தை தவிர்த்து நம்ம வாயிலிருந்து வர வேண்டிய வார்த்தை ஆண்டவரை துதிக்கிற வார்த்தை. ஆண்டவரை துதிச்சுட்டே இருங்க. அதுக்கப்புறம் பாருங்க, ஹல்லேலூயா. ஆமா, துதிச்சுட்டே இருக்கணும். சமையல் பண்ணும்போது என்ன செய்யணும்? திட்டிகிட்டே அமைச்சா டேஸ்டே இருக்காது. என்ன பிரதர்? துதிச்சுட்டே சமைச்சு பாருங்க, பயங்கரமா டேஸ்டா இருக்கும். இருக்கிறீங்களா இல்லையா? வண்டியில போகும்போது ஆண்டவரை துதிச்சுட்டே போகலாம். எனக்கு நிறைய பாடல்களை நம்ம பைக்கில் போகும்போதே கர்த்தர் கொடுத்துருக்கிறார், காரில் போகும்போதே கர்த்தர் கொடுத்துருக்கிறார், டிராவலில் நிறைய பாடல்களை. ஏன்னா துதிச்சுட்டே இருப்பேன், ஆண்டவர் புதிய பாடலை கொடுத்துட்டே இருப்பார். ஹல்லேலூயா. நீங்களும் துதிச்சு பாருங்க, அந்த ஒரு அனுபவத்தை ஆமென் கர்த்தர் நமக்கு தருவாராக. அப்படி துதிக்கிற ஆட்கள் சர்ச்சில் வந்து அவங்கள துதிக்க வைக்க வேண்டிய அவசியமே, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க அப்படின்னு கேட்க வேண்டியதில்லை. சொல்லுங்கன்னா சொல்லிடுங்க, ஆனா சொல்லாமையே செய்யறது ஆராதனை. இயேசு நல்லவர் அப்படின்னா எங்கேயோ தெரியாம உட்கார்ந்த மாதிரி, இயேசு யாரோ மாதிரி இப்படி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்க ஆராதிக்கிற மனிதன் அல்ல. இயேசு நல்லவர்னு இங்க இல்ல, வடசேரி பஸ் ஸ்டாண்ட்ல சத்தம் கேட்டாலும் எஸ் எனக்கு நல்லவர் சொல்ற பாரு, அப்பதான் உனக்கு ஆண்டவருக்கு நல்ல உறவு இருக்கிறது. ஓகே, ஃபைன். சோ தாவீது தன்னை ஆராதிக்கிற மனிதன் மற்றவர்களை பார்த்து சொல்லுகிறான், ஏ ஜாதிகளே எல்லோரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லோரும் அவரை போற்றுங்கள். 2வது வசனம், மை குட்னஸ், நான் ஏன் உங்களை துதிக்க சொல்றேன் தெரியுமாப்பா? நான் ஏன் உங்களை ஆராதிக்க சொல்றேன் தெரியுமா? அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது. தாவீது சொல்லுகிறான், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் நான் அவரை பாடுவேன். அதுல 2வது வார்த்தை, அவருடைய உண்மை என்றென்றைக்கும் உள்ளது. இந்த 2வது வசனத்துல 2 வார்த்தை, கிருபை, உண்மை. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம உயிரோட இங்க உட்கார்ந்து இருக்கிறதுக்கு காரணமே இது 2 தான். இது 2மே அவருக்குரியது, எனக்குரியது அல்ல. ஆமென். நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் நமக்கு உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். நாம் தகுதி இல்லாதவர்களாய் இருந்தாலும் கர்த்தர் நமக்கு கிருபை தந்து நடத்துகிறார். ஸோ தாவீது என்கரேஜ் பண்ற மாதிரி நாங்களும் உங்களை என்கரேஜ் பண்றோம். ஜாதிகளை எல்லோரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களை எல்லோரும் அவரை போற்றுங்கள். இந்த அதிகாரம் ஒரு பாடலாக வந்தது, ஆண்டவர் கொடுத்தார், அதை நான் பாடியிருப்பீங்க நீங்க இல்ல? ஜாதிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாக பாடுங்கள், ஜனங்களே எல்லோரும் இயேசுவை போற்றி புகழ்ந்து பாடுங்கள். ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். ஜாதிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாக பாடுங்கள், ஜனங்களே எல்லோரும் இயேசுவை போற்றி புகழ்ந்து. நீங்க மட்டும் பாடுங்க சத்தமா. come on everyone. கம்பீரமாக பாடுங்கள், ஜனங்களே, ஜனங்கள் எல்லோரும் போற்றி புகழ்ந்து. ஏன் தெரியுமா? அவன் நம்மேல் வைத்த கிருபைகள் பெரியது, கர்த்தரின் உண்மை என்றென்றைக்கும் உள்ளது. எத்தனை பேர் அறிக்கை செய்ய விரும்புறீங்க? குமா, அவன் நம்மேல் வைத்த கிருபைகள் பெரிய, கர்த்தரின் உண்மை, கர்த்தரின் உண்மை என்றென்றைக்கும்.
3 சரணம் எல்லாமே வசனம் தான். கர்த்தரின் பலனும் கீதமுமானவர், அவரே எனக்கு ரட்சிப்புமானவர். அவ்வளவுதான். பண்ணலாமா? நல்ல கரங்களை தட்டி உற்சாகமா பாடி தேவனுடைய நாமத்தை உயர்த்தலாம். ஜாதிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். Come on. Oh yes. We bless you God. நல்ல உற்சாகமா. நிறைய பேர் கை தட்டவே பலன் இல்லை. எதை செய்தாலும் ஆண்டவருக்கு. Come on everyone. Pray. ஜாதிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாக பாடுங்கள். ஜனங்களே எல்லோரும் இயேசுவை போற்றி புகழ்ந்து பாடுங்கள். Come on, sing. ஜாதிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாக பாடுங்கள். ஜனங்களே எல்லோரும் இயேசுவை போற்றி புகழ்ந்து. Come on everyone. அவன் நம்மேல் வைத்த கிருபைகள் பெரியது. கர்த்தரின் உண்மை என்றென்றைக்கும். அறிக்கை செய்யுங்க பிரதர். அவர் நம்மேல் வைத்த கிருபைகள் பெரியது. ஓ கர்த்தரின் உண்மை என்றென்றைக்கும் உள்ளது. One more time. அவன் நம்மேல் வைத்த கிருபைகள் பெரியது. கர்த்தரின் உண்மை என்றென்றைக்கும் உள்ளது. சத்தமா கைதடலாமா? Come on everyone. கர்த்தரின் பலனும் என் கீதமுமானவர், அவரே எனக்கு ரட்சிப்புமானவர். கர்த்தரின் பலனும் கீதமுமானவர், அவரே எனக்கு ரட்சிப்புமானவர். கர்த்தரின் பலனும் கீதமுமானவர், அவரே எனக்கு ரட்சிப்பும். இப்ப நீங்க மட்டும் பாருங்க. கர்த்தரின் பலனும் கீதமுமானவர், அவரே எனக்கு ரட்சிப்பும். இன்னொரு டைம் பாருங்க, ட்ரை பண்ணுங்க. கர்த்தரின் பலனும் கீதமுமானவர், அவரே எனக்கு. முழு பலத்தோட சொல்லலாமா? அவன் நம்மேல் வைத்த கிருபைகள் பெரியது. கர்த்தரின் உண்மை என்றென்றைக்கும் உள்ளது. ஓ ஹalleluya. அவன் நம்மேல் வைத்த கிருபைகள். கர்த்தரின் உண்மை என்றென்றைக்கும். கைதட்டி தேவனை துதிக்க பார்க்கலாம். கர்த்தரின் பட்சத்தில் இருக்கும் போது என்ன வந்தாலும் பயப்பட மாட்டேன். என் ஆண்டவர் சொல்லி இருக்கிறான், பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. நீ ஆறுகளை கடந்தாலும் மூழ்கி போக மாட்டாய். நீ அக்கினியில் நடந்தாலும் நீ வேக மாட்டாய். ஏனென்றால் உன்னுடைய வலதுகரத்தை பிடித்துக் கொண்டு பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். Bless you God. Come on sing. கர்த்தரின் பட்சத்தில் இருக்கும் போது என்ன வந்தாலும் பயப்பட மாட்டேன். கர்த்தரின் பட்சத்தில். சொல்லுங்க, அறிக்கை செய்யுங்க. பிசாசு வெட்கப்படும்படியா வாயினால அறிக்கை செய்ய. பயப்பட மாட்டேன். கர்த்தரின் பட்சத்தில் இருக்கும் போது என்ன வந்தாலும் பயப்பட. One more time. கர்த்தரின் பட்சத்தில் இருக்கும் போது என்ன வந்தாலும் பயப்பட. அவன் நம்மேல் வைத்த கிருபைகள் பெரியது. கர்த்தரின் உண்மை என்றென்றைக்கும் உள்ளது. ஹalleluya. அவன் நம்மேல் வைத்த கிருபைகள். கர்த்தரின் உண்மை
என்றென்றைக்கும் கரங்களை தட்டி தேவனை துதிக்கலாமா? எத்தனை பேர் சொல்ல முடியும்? நெருக்கத்தில் இருந்த என் சத்தம் கேட்டா என்னை விசாலத்தில் வைத்திருக்கிறார். Hallelujah. Bless you, Lord. நெருக்கத்தில் இருந்த என் சத்தம் கேட்டார், விசாலத்திலே என்னை அவர் வைத்தார். நெருக்கத்தில் இருந்த என் சத்தம் கேட்டார், விசாலத்திலே என்னை அவர் வைத்தார். திரும்ப பாடுங்க. நெருக்கத்தில் எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆமாயா, நான் நெருக்கத்தில் இருந்தையா, ஆனா இன்னைக்கு என்ன விசாலத்தில் வச்சிருக்காருயா. நம்முடைய சபையை கர்த்தர் வைத்திருக்கிறார். நெருக்கத்தில் இருந்த என் சத்தம் கேட்டார், விசாலத்திலே என்னை அவர் வைத்தார். அவன் நம்மேல் வைத்த கிருபைகள் பெரியது. கர்த்தரின் உண்மை, கர்த்தரின் உண்மை என்றென்றைக்கும் உள்ளது. ஹalleluya ஹalleluya. அவன் நம்மேல் வைத்த கிருபைகள் பெரியது. glory glory. கர்த்தரின் உண்மை என்றென்றைக்கும். கரங்களை தட்டி ஜாதிகளே, ஜாதிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாக பாடுங்கள். ஜனங்களே எல்லோரும் இயேசுவை போற்றி புகழ்ந்து பாடுங்கள். நீங்க மட்டும் பாடுங்க சத்தமா. எத்தனை பேர் என்னோட சேர்ந்து அறிக்கை செய்ய விரும்புறீங்க? அவன் நம்மேல் வைத்த கிருபைகள் பெரியது. கர்த்தரின் உண்மை, கர்த்தரின் உண்மை என்றென்றைக்கும் உள்ளது. உண்மையா சொல்றவங்க மட்டும் உங்க கரங்களை உயர்த்தி, அப்பா என் மேல, என் குடும்பத்தின் மேல, என் பிள்ளைங்க மேல, நான் செய்யற என் பிசினஸ் மேல, என் வேலையில, எங்க இந்த அருமையான இந்த சபை மேல அவர் வச்ச கிருபை பெரியதுப்பா. அவர் வச்ச கிருபை பெரியதுப்பா. ஓ ஹalleluya. அவருடைய உண்மைதாயா எங்களை நிக்க வைத்திருக்கிறது. நாங்க நிறைய தரம் உண்மை இல்லாதவங்களா போயிருக்கிறோம் ஐயா, ஆனா அழைத்தவர் உண்மை உள்ளவர் என்பதை இதுவரைக்கும் நடத்தி வருகிறார் ஐயா, இனிமேலும் நடத்துவான்னு சொல்றவங்க கரங்களை உயர்த்தி, அவர் நம்மேல் வைத்த கிருபைகள் பெரிய. கர்த்தரின் உண்மை, கர்த்தரின் உண்மை என்றென்றைக்கும். இன்னொரு டைம் சொல்ல ஆசையா இருக்கா பிரதர்? நீங்க மட்டும் பாடுங்க. come on. ஆண்டவர் என்ன ஒரு நாள் பார்த்து, உனக்கு என்னடா வேணும்? நான் சொன்ன, ஆண்டவருக்கு கிருபை மட்டும் போதும். எத்தனை பேர் இந்த மாலை நேரத்தில், ஒருவேளை நமக்கு பெரிய லிஸ்ட் இருக்கலாம் நம்முடைய தேவைகள், பிரச்சனைகள், ஆனா அவருடைய கிருபை மட்டும் இருந்துச்சுன்னா நம்ம போனாலும் அருமையான ஜான் சொன்ன மாதிரி தலைமுறை தலைமுறையாக ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தை நினைச்சு தாவீது சொன்னதை நினைச்சு எனக்கு பைபிள் ஒரு வசனம் ரொம்ப பிடிக்கும். நிறைய வசனங்கள், அதுல ஒன்று நம்முடைய ஆண்டவர் எப்படின்னா, ஆங்கிலத்தில் ஒரு பாட்டு இருக்குது, bless the Lord oh my soul. அதுல என்ன சாங் ஓடி சார், அது வேர்ட் மறந்து you're rich in love and slow to anger. I love that words. ஆண்டவரே, அன்புல கிருபையில அவர் ஐஸ்வர்யமா. ஆமென். அவனுடைய கோபம் கொஞ்சம் தான். அதான் சொன்னேன், இமைப்பொழுது கைவிட்டுட்டா, ஆனா உருக்கமான இரக்கங்களால் நான் உன்னை சேர்த்து கொண்டேன். This is my God. பயங்கர துரோகம் பண்ணவன், அட்டகாசம் பண்ணவன் இஸ்ரவேல் ஜனங்கள் எப்ராயிம் பயங்கரமா கத்துவார். போடா, திருப்பி போடாத அப்பம்,
நீ என்ன விட்டு போயிட்டடா, போடா, உன்னை அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவர் மனசு தாங்காது. ஆனால் அடுத்த வசனம் சொல்லுவேன், உன்னை எப்படா கை விடுவேன், நான் இப்படி திட்டினது காரணமே நீ என்கிட்ட திரும்பி வந்துடணும்டா. சின்ன சின்ன காரியங்களை உனக்கு அனுமதிக்கிறது காரணம் நான் உன்னை வெறுக்கலடா, மாறாக நீ என்னை புரிஞ்சுட்டு என் பக்கத்தில் நெருங்கி வரணும்னு சொல்லிதான்டா அதை அனுமதிச்சேன். நீ ஏன் என்னை விட்டு விலகி விலகி போகிறாய்? I love you so much. நான் உன்னை நேசிக்கிறேன். இப்போ உனக்கு தெரியாது, ஆனா ஒரு நாள் தாவீதோட சேர்ந்து சொல்லுவேன், நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உம்முடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன். ஏன் இப்படி நடந்ததுன்னு கேட்காத, நீ நடத்தின பாதைக்காக ஸ்தோத்திரம் சொல்லு. ஏன்னா பைபிள் சொல்லுகிறது, அன்றியுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. யாக்கோபு மூலமா கர்த்தர் சொல்லுகிறார், அவர் தீமையினால் நம்மை சோதிக்கிற தேவன் அல்ல. அவருக்கு தீமை செய்யவே தெரியாதுங்க, அவர் நன்மை செய்கிற தேவன். தீமையையும் நன்மையாக மாற்றுகிற கர்த்தர். ஆண்டவர்ட்ட கேள்வியே கேட்க கூடாது. அவர் நடத்துற பாதையெல்லாம் நன்மைக்காகத்தான். ஒருவேளை இப்ப குறைஞ்ச மூளையில இப்ப என்னால புரிஞ்சுக்க முடியல, ஆனா ஒரு நாள் வரும் ஆண்டவர் செய்ததெல்லாம் நன்மைக்காகத்தான். கழுகு தன் கூட்டை கலைக்கும் பொழுது அந்த குஞ்சுக்கு தெரியாது, நான் கழுகை போல உன்னதங்களில் பறக்கத்தான் என் கூட்டை கலைத்தார் என்று. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். கழுகு தன் கூட்டை கலைத்து தன் செட்டைகளை விரித்து தன் குஞ்சுகளை தன் செட்டைகளை சுமந்து செல்லுவது போல கர்த்தர் ஒருவரே என்னை நடத்தினார், என்னை பழக்குவித்தார். என் கைகளை என் விரல்களை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிறார். அவர் நம்மை ட்ரெயின் பண்றாரு. ஏன்னா நம்ம கொண்டு கர்த்தர் ஏதோ ஒன்றை செய்ய விரும்புகிறார். ஒரு அவர் நம்ம மேல் வைத்த கிருபை பெரியது. அவருடைய அந்த கோபமா பேசுற வசனம் எல்லாம் படிச்சுட்டு பயந்துடக்கூடாது. அவருக்கு மனசை தாங்கவே தாங்காது. கோபமா சொல்லிட்டு அடுத்த வார்த்தையே அவருடைய அன்பை வெள்ளம் போல கொட்டுருவார். அதுல ஒரு வசனம், பிதாக்களின் அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்துல 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் விசாரிப்பேன்னா இவர் பக்கத்துல யாரிடா போக முடியும், யார் இவரை பின்பற்ற முடியும் பயமா இருக்கும். ஆனா ஆண்டவர் அடுத்த வார்த்தையை பயந்துராதீங்கடா பயந்துராதீங்கடா, ஆனா அடுத்த வார்த்தை சொல்றது கேளுங்கடா, எனக்கு பயந்திருக்கிறவங்க மேலையோ 1000 தலைமுறை வரைக்கும் கிருபையும் இரக்கம். I couldn't understand, sir. எனக்கு புரிஞ்சு கொள்ள முடியல. நிறைய வசனம் எனக்கு புரியல, அவர் சொன்னது புரியலங்க. 1000 தலைமுறையா இங்க இருக்கிற அத்தனை பேருக்கும், இன்க்ளூடிங் மீ, மேக்சிமம் 3 ஜெனரேஷன் தான் ஞாபகம் இருக்கும். ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா இருந்தா 4 ஜெனரேஷன். எங்க அப்பா பேர் கேட்டா சொல்லிடுவேன். எங்க அப்பா பேர் அருள்தாஸ். அவங்க அப்பா பேரு நான் பார்த்ததில்லை அவரை, ஆனா பேர் தெரியும், சலேத்நாதன். ரோமன் கேத்தலிக் இல்ல, ஆனா அவங்க அப்பா பேர் தெரியாதுங்க. உங்களுக்கு யாருக்காச்சும் தெரியுமா? ஆண்டு சொல்ற, நீ மறந்துடுவடா, நீ மறந்துடுவ, ஆனா நான் மறக்க மாட்டேன், நான் மறக்க மாட்டேன். நான் இளம் ஊழியர்களை இந்த மாதிரி சபைகளை நான் பார்க்கும்போது ஒன்லி ஒரே ஒரு காரணம், நம்முடைய பிதாக்கள் செலுத்தின விலைக்கரையும். அருமையான தம்பி பென் சொன்ன மாதிரி பாஸ்டர்மாவும் கடந்து போன பாதைகள், நெருக்கத்தில் இருந்த நேரம், தரிசனம் இருந்துச்சு ஆனா பார்க்கல. அவங்க விலைக்கரையும் செலுத்திட்டாங்க. இன்னைக்கு நம்ம அறுக்கிற வேலை தான். அவருடைய கிருபை தலைமுறை தலைமுறைக்கும். நம்ம பாடினாங்க, இப்போ ஜான் பாடுமா, தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கலமானவரே. எங்களுக்கு ஒரே அடைக்கலம் நீங்க தான். 1000 தலைமுறை
எத்தனை பேர் மண்ணுக்குள்ளே போயிட்டாங்க, மறந்தே போயிட்டோம், நாங்களே மறந்துட்டோம். ஆனால் அவன் ஒரு 900 தலைமுறையில் இல்லை 800வது தலைமுறையில் வாழ்ந்தானே, இல்லை அவனுக்காக என் பிள்ளை மேலே, ஓ மை காட், இது என்னது? உங்களுக்கு ஏதாவது புரியுதா? அது 1000 தலைமுறை வரைக்கும் கிருபை. நான் தான் சொல்லுவேன், அடிக்கடி சொல்லுவேன், நம்ம நிற்கிறதே கிருபை மேலே தான். இன்னைக்கு நம்ம தமிழ் மக்கள் தான் உலகத்திலேயே, அதுவும் இந்தியன்ஸ், அதுலேயும் எஸ்பெஷலி தமிழ் சந்ததிகளுக்கு சேர்த்து வைக்கிறதுல உலகத்தில் நம்மள மாதிரி எவனுமே கிடையாது. வெளிநாட்டுக்காரன்லாம் சம்பாதிக்கணும், ஜாலியாக இருக்கணும். பெண்ணை கேட்டிங்கன்னா தெரியும், ஏன்னா நிறைய கண்ட்ரிஸ் போகிறாரு, சம்பாதிக்கணும், வருஷம் 11 மாதம் சம்பாதிப்பான், ஒரு மாதத்தில் எல்லாம். அதான் என்கிட்ட சொல்லுவாங்க நிறைய பேர், ஒரு மாதத்தில் ஊரை சுற்றி உலகத்தை சொல்லி அத்தனையும் முடிச்சுட்டு அடுத்த நாள் வந்து சேரும் போதே கடன் கேட்பானா, கிரெடிட் கார்டில் தான் வாழ்க்கையை ஆரம்பிப்பான். அவனுக்கு சேர்த்து வைக்கிறது கிடையாது. ஆனால் நம்ம அப்படி இல்லை. அப்பா அம்மா நல்ல துணி போட மாட்டாங்க, அப்பா அம்மா நினைச்சதை வாங்க மாட்டாங்க, ஏன்னா பிள்ளைகளுக்காக சேர்த்து வைப்பாங்க. கன்னியாகுமரியில் சொல்லவே வேணாம். ஆனால் நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், உங்கள் பிள்ளைகளுக்காக எதை சேர்த்து வைக்கிறீங்களோ இல்லை பிரதர், கிருபையை மட்டும் சேர்த்து வச்சுருங்க பிரதர். கிருபையை மட்டும் சேர்த்து வச்சுருங்க பிரதர். இன்னைக்கு இந்த சபை நிற்குதுன்னா காரணம் அதற்கு கிருபை. இன்னைக்கு ஜானை கர்த்தர் பயன்படுத்துறதுக்கு காரணம் அவருடைய கிருபை. டேவிட கர்த்தர் பயன்படுத்துறதுக்கு காரணம் அவர் கிருபை. என்ன? தாவீது கருணின கிருபை. கொஞ்சம் பரிசுத்தமா, கொஞ்சம் தேவ சித்தத்தை நம்ம பலன் திராணிக்கு மேல கேட்க மாட்டார். என் பலனுக்கு மிஞ்சிக்க, ஏன் ஜான் மாதிரி நீ செய்யலன்னு என்ன கேட்க மாட்டார். ஏன் டேவிட் மாதிரி நீ பண்ணலடா வெஸ்லி கேட்க மாட்டார். எனக்கு இருக்கிற பலன்ல என்னை அழைச்சதுல உண்மையா இருக்கணும்னு கர்த்தர் விரும்புறாரு. கொஞ்சத்துல அப்படி உண்மையா இருந்துட்டா அவர் சொல்றாரு, சரி நீ போனாலும் பரவாயில்ல, உனக்கு பின்னால 1000 தலைமுறை வரைக்கும் I will take care of everything, நான் பார்த்துக்கொள்றேன், என் கிருபையை பொழிவேன். ஐயோ நான் போனா என்ன பண்றது? நீதிமானுக்கு பயமே இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் என் அதேவ கிருபை தலைமுறையை தாங்கும், எல்லாத்தையும் நடத்தும். ஆமென். அதனால தான் ஆண்டவரை பார்த்து சொன்னேன், இந்த பாடல் இன்னும் வெளி வரல, பட் ஐ வாண்ட் டு சிங் ஃபார் யூ. நான் அங்கே உட்காந்துருக்கும் போதே ஏவப்பட்டேன். ஆண்டவரை பார்த்து சொன்னேன், உம் கிருபை ஒன்றே போதும், உம் கிருபை ஒன்றே போதும். கண்ண மூடி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, உம் கிருபை ஒன்றே போதும். சொல்லுங்க, உம் கிருபை ஒன்றே போதும். சத்தத்தை உயர்த்தி. ஆனா உண்மையா எனக்கு கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். எனக்கு பெரிய ஜெப விண்ணப்பம் லிஸ்ட் இருக்கு, ஆனா அதெல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு இப்ப நான் சொல்றேன், அப்பா உங்க கிருபை மட்டும் எனக்கு போதாம்ப்பா. ஏன்னா குப்பையில் இருந்த என்ன தூக்கி வச்சது உங்க கிருபை. எளியவனை அவர் குப்பையிலிருந்து உயர்த்துறார். வெஸ்லி அடிக்கடி சொல்லுவேன், அது வெக்கப்பட்டதே கிடையாது. ஐ வாண்ட் டு கன்ஃபஸ் இட் அகைன் அண்ட் அகைன். வெஸ்லி மேக்ஸ்வெலுக்கு இன்னைக்கு இருக்கிற ஸ்டேட்டஸ் அல்ல, ஒரிஜினல் ஸ்டேட்டஸ். குப்பையில சேற்றில இருந்த எண்ணெய், குப்பையில லிட்ரலா இருந்த எண்ணெய் இன்னைக்கு பிரபுக்களோடு ராஜாக்களோடு உட்கார வைத்திருக்கிறார் என்றால் அது என்னுடைய பலன் சாமர்த்தியம் அல்ல, கர்த்தருடைய கிருபை. அப்படி என் கூட சேர்ந்து சொல்றவங்க மட்டும் ஆண்டவரை பார்த்து கண்ணை முடிக்கவங்க சொல்லுங்க, உம் கிருபை ஒன்றே போதும், உம் கிருபை ஒன்றே போதும். உங்க சத்தம் கேட்கலையே. உம் உம் கிருபை ஒன்றே போதும், வழி நடத்திடும், பாதுகாத்திடும், பாதம் கல்லில் இடராமலே, வழி நடத்திடும், பாதுகாத்திடும், பாதம் கல்லில் இடரா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? திரும்ப சொல்லுங்க. வழி நடத்திடும், வழி பாதுகாத்திடும், பாதம் கல்லில் இடராமலே, பாதம் கல்லில் ஒரே ஒரு சரணம் மட்டும் பாடுறேன். அதிகாலை தோறும் புதியது, வானம் பூமி யாவிலும் உயர்ந்தது. சொல்லுங்க. அதிகாலை தோறும் புதியது, வானம் பூமி யாவிலும்
உயர்ந்தது, 1000 தலைமுறை கூறியது, ஆண்டவாவும் கிருபை பெரியது. சொல்லலாமா? 1000 தலைமுறை கூறியது இயேசுவே, இயேசுவேவும் கிருபை. பாடுங்க, உம் கிருபை ஒன்றே போதும், உம் கிருபை ஒன்றே போதும், உம் கிருபை ஒன்றே போதும். சொல்லுங்க சத்தமா, உம் ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க சகோதரி, உம் வழி நடத்திடும், பாதுகாத்திடும், வழி நடத்திடும், பாதுகாத்திடும், பாதம் கல்லில் இடரா. என் கால் சறுக்குச்சியா, ஆனா நான் கீழே விழலை. ஏன் தெரியுமா? அவர் கிருபை என்ன தாங்குச்சியா. மனித உதவிகள் அற்ற நேரத்தில் கர்த்தருடைய கிருபை என் பாதம் கல்லில் இடராதபடிக்கு வழி நடத்திடும், பாதுகாத்திடும், பாதம் கல்லில். உங்க கிருபை மட்டும் போதும். இதுவரைக்கும் தாங்கினது உங்க கிருபை தான், இனிமேலும் தாங்க போதும் உங்க கிருபை தான். என்னுடைய பலன், எங்கள் சாமர்த்தியம், எங்கள் திறமை, எங்கள் அனுபவங்கள், தாளந்துகள் எல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்க இல்லைன்னா, நீங்க இருந்தால் தான் அதுக்கு லைஃபே வரும், உயிரே வரும். நீங்க தான்ப்பா நடத்துனீங்க, இதுவரை நடத்தினவர் இனிமேலும் நடத்துவீரப்பா. உம்முடைய கிருபை மட்டும் எங்களுக்கும், எங்கள் குடும்பத்திற்கும், எங்கள் சபைக்கும் போதும் ஆண்டவரே. உம்மாலே ஒரு சேனைக்குள் பாவேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன். தேங்க்யூ ஃபாதர் காட். நிறைய பாடலான நேரம் இல்லை. ஆமென். நான் ஒரு சில காரியங்களை மட்டும் நான் சொல்ல ஏவப்படுகிறேன். கவனிங்க, வர்ஷிப் ஆராதனை குறித்து நீங்க ரொம்ப நல்ல பியூட்டிஃபுல் சர்ச், நல்ல வேர்ட் ஆஃப் காட்ல கட்டப்பட்ட ஒரு சபை, நல்ல ஆராதனை செய்கிற ஒரு சபை, நடத்துகிற நல்ல தாளந்துள்ள கிருபையுள்ள தேவ மனிதர்களை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். பட் இன்னும் God wants to take us into the next level. இன்னும் நெக்ஸ்ட் லெவல்ல நம்ம ஆராதனையில நெக்ஸ்ட் லெவல்ல போக கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், நான் சின்ன வயசுல பார்த்த சபை, அவ்வளவுதான். திரும்ப திரும்ப சொல்றதுனால போர் அடிக்கலாம் நிறைய பேருக்கு. ஐ டோன்ட் கேர். என்ன உருவாக்கின சபை, ரட்சிப்பில் நடத்தின சபை, ஞானஸ்தானம் எடுக்க, ஆவில நிரம்பி ஆராதிக்க என்னை நடத்தின சபை. நான் அதைத்தான் உதாரணம் சொல்ல முடியும், ஆதி சபை. சோ அந்த சபையின் அனுபவம் திரும்ப நம்முடைய சபைக்குள் வரணும். ஹல்லேலூயா, ஆமென். இட்ஸ் பியூட்டிஃபுல். கவனிங்க, சோ ஒரு வார்த்தை வரும்போது நாம் ஆண்டவரை துதிக்கணும். ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பாத்தீங்களா, இப்படி சொல்லி செய்யக்கூடாது, இவ்வளவுதான், சிம்பிள். ரொம்ப லேட்டா புரியுதோ? வசனம் வரும்போதே, ஏன்னா அப்படிதான் இருந்துச்சு. எங்க சர்ச்சுக்கு நிறைய பாஸ்டர்ஸ் வருவாங்க, பெரிய பெரிய பாஸ்டர் சாம் சுந்தரம் வருவாங்க, பாஸ்டர் பாஸ்கர் தாசன் என்கிற தேவ மனிதன் வருவாங்க. கிரேட் மேன் ஆஃப் காட், உள்ளமெல்லாம் புருகுதையா இந்த பாட்டு எழுதின கிரேட் மேன் ஆஃப் காட். ஸோ இந்த மாதிரி ப்ரீச்சர்ஸ் வருவாங்க அந்த காலத்திலேயே. அவங்கெல்லாம் பேசும்போது வார்த்தை ரெவலேஷன் வர வர அந்த சபை ஆவில களி கூர்ந்து இருக்கும். காரங்களை தட்டி ஆவில நிறைஞ்சுதான் வசனத்தையே கேட்பாங்க. சும்மாலாம் இப்படியெல்லாம் உட்காந்து கேட்டதை நான் பார்த்ததே கிடையாது. அந்த சபை அனுபவம் திரும்ப நம்ம சபைக்குள்ள வரணும். இப்ப கூட வரமாட்டேங்குது. ஒன்றும் தமிழ்ல சொல்லுமா, சட்டியில் இருந்தா தாயா சொல்லுங்க. ஆமா, அதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க வசனத்தை தவிர. சும்மா சொல்றேன். ஓகே, நீங்க நல்ல பிள்ளைங்க. ஓகே, ஃபைன். ஸோ அதாவது நான் சொல்லுவேன், கவனிங்க, எங்க இருந்து சத்தம் வரும் தெரியுமா? சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லுங்க, டைம் இல்லை. அவர் உள்ளத்துல இருந்து சொல்றாரு, மற்றவங்க சீக்கிரம். வாயில இருந்தா, அப்பா என்ன கண்டுபிடிப்பு, உங்களுக்கு பத்ம பூஷன் விருந்து தான் தரணும். எங்க சத்தம் எங்க வரும் சொல்லுங்க? இருதயத்தில் இருந்தா அது டக்கு டக்குன்னு கேட்கும். அவர் தொண்டையிலிருந்து வருதான். இதுவும் பயங்கர கண்டுபிடிப்பு தான். நான் சொல்லட்டுமா, எங்க ஜீவன் இருக்குதோ அங்கதான் சத்தம். எங்க உயிர், இப்படி சொன்னா நல்லா புரியும். என்னங்க, நம்ம இந்த ஹாஸ்பிட்டல் எல்லாம் போக மாட்டோம். சம்டைம்ஸ் போகும்போது
அவுட் பேஷண்ட் பார்க்குறவங்க இருப்பாங்க, அவுட் பேஷண்ட் பார்க்குற டாக்டர்ஸ் இருப்பாங்க. அங்கே வரிசையை டோக்கன் வாங்கிட்டு உட்காந்துருப்பான். அப்போ பழைய காலத்தில் சைலன்ஸ்னு போட்டிருப்பான், இப்போ மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணாது, ஏன்னா மற்ற பேஷண்ட்ஸ் இருப்பாங்க. ஆனால் அதே பெரிய ஹாஸ்பிட்டல் இன்னும் 2 வார்டு தள்ளி போனால் அங்கே பிரசவ வார்டு இருக்கும். என்ன வார்டு இருக்கும்? இவங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது பாருங்க, சொல்ல மாட்டேங்கிறாங்க. என்ன வார்டு? பிரசவ வார்டு. அந்த வார்டில் இந்த போர்டெல்லாம் செல்லுபடி ஆகாது, சைலன்ஸ் ஒன்று செல்லுபடி. ஏன்னா அங்கே ஒரு புதிய ஜீவன் பிறந்திருக்கிறது புதுசா. ரெண்டாவது, உங்களுக்கு நிறைய நர்சஸ் இருப்பீங்க. இந்த குழந்தை பிறந்த உடனே எந்த அணக்கம் இல்லாமல் அப்படியே இருந்துச்சுன்னா டாக்டர்ஸ் நர்சஸ் என்னையா பண்ணுவாங்க? என்னம்மா பண்ணுவாங்க? ஏம்மா இப்படி பார்க்குறீங்க? என்னம்மா பண்ணுவாங்க? அம்மா சொல்கிறாங்க, அடி. பிறந்த உடனே நல்ல காலை பிடிச்சி பட்டக்ஸில் ஒரு அடி, இல்லைன்னா ஒரு நுள்ளு, ஒரு கிள்ளு கொடுப்பாங்க. எதுக்கு? எதுக்கு? என்னங்க புரியல? அழுகிறதுக்கா? ஆமா, அழுக வைக்கல, பிள்ளை நார்மலா இருக்குதா இல்லையான்னு பார்க்கறதுக்கு தான். எதுக்கு சொல்லுங்க பிரதர், சொல்லுங்க, நல்லா இருக்கும். இப்போ எங்களுக்கு இங்கிருந்து பாடும்போது பிரசங்கம் வரும்போது எது நார்மல் எது அப்நார்மலே தெரிய மாட்டேங்குது. எதை சொன்னாலும் இப்படியே உட்கார்ந்து இருக்கிறதெல்லாம் நார்மல் கிடையாது. ஹலோ, நான் அகஸ்டின் ஜெபக்குமார் அண்ணன் கூட நிறைய டிராவல் பண்ணுவேன். ஸோ அவங்க ப்ரீச் பண்ணுவேன், வர்ஷிப் எல்லாம் முடிச்சுட்டு அவங்க ப்ரீச் பண்ணுவேன். யார் ப்ரீச் பண்ணார்? பாஸ்டர் ஜாய்ஸ். நான் அவங்களோட நிறைய இடத்துல ஊழியம் செஞ்சுருக்கேன். அவங்க ரெவலேஷன் வரும்போது பிரைஸ் காட், ஹalleluya, என்னால் சொல்லாம இருக்க முடியாது, ஏன்னா எனக்குள் ஜீவன் இருக்கிறது. நீங்க சொல்லாம எப்படித்தான் இருக்கிறீங்களோ அது எனக்கு புரியல. ஆமே, அதுதான் ரியல் வெர்ஷன். இப்போ என் பேனா கீழே விழுகுதுன்னு வைமா, என் பேனா கீழே விழுந்தா என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? சே, ரொம்ப நல்ல பிள்ளையா, இங்க வாயா, இங்க வாயா, சே இங்க பாரு, நில்லு, ஒரே நிமிஷம் நில்லு, ரொம்ப வெக்கப்படாத, இங்க வா. சரி, இந்த பேனா இந்த பிள்ளை எடுத்து கொடுத்தால நான் இவளுக்கு என்ன சொல்லணும்னு நினைப்பீங்க? இப்போ சொல்லுங்கயா, என்ன சொல்லணும்னு நினைப்பீங்க? தேங்க்ஸ் சொல்லணும். மனுஷனா இருந்தா சொல்லுங்க, என்னவா இருந்தா சொல்ற வரைக்கும் உட்காரக்கூடாது. நல்ல பிள்ளைப்பா நீ, குட் கேர்ள். மனுஷனா இருந்தா சொல்லுங்க. நான் சொல்லலை, நான் தான் ஊழியக்காரனாச்சே. ஓ, முதல் சும்மா ஜாலியாக நெல்லு, என் கூட நிற்கணும். ஓகே, இப்போ நான் சொல்லலை. இப்போ டேவிட் வர்றார், இல்லை வேண்டாம் டேவிட் வேணாம், மனுச்சந்திரன் வர்றார், சென்னையிலேருந்து வந்திருக்கார்ல, அவர் வந்திருக்காரு. அண்ணே, என்னண்ணே உங்களை பற்றி நல்ல ஒரு ஐடியா வச்சுருக்கேன், ஒரு நல்ல டீசெண்டாக தான் இருக்கிறீரு, உங்களை பற்றி நல்ல ஒரு பிக்சர் இருக்குது, டீசெண்டாக ஒரு கல்ச்சர் தெரியாதா? இந்த பிள்ளை ஓடி வந்து எடுத்து கொடுத்தாலே அவளுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்ல தெரியாதா? சொல்லுங்கண்ணே தேங்க்ஸ்ன்னு மனு என்னை மிரட்டுறாரு. மனுச்சந்திரன் மிரட்டணுன்னு தேங்க்யூ, அவ விட்டா போதுன்றா. உட்காந்துக்கோ ப்ளீஸ், தேங்க்யூ. கவனிங்க, இப்போ நான் சொன்ன தேங்க்ஸை நீங்க அக்செப்ட் பண்ணுவீங்களா மாட்டீங்களா? சொல்லுங்க பிரதர், சொல்லுங்க, அக்செப்ட் பண்ணுவீங்களா மாட்டீங்களா? சீக்கிரமா சத்தமா சொல்லுங்க. பண்ண மாட்டீங்களா? ஏன் பண்ண மாட்டீங்க? நான் தான் தேங்க்ஸ் சொன்னேன் இல்லையா? மனசார சொல்லணும். உள்ள வந்து பார்த்தீரா நீரு? மனசார சொல்லல, அது எப்படி உமக்கு தெரியும்? சொல்லுங்க, ஏன் நீங்க அக்செப்ட் பண்ண மாட்டீங்க? சீக்கிரம். அம்மா நீங்க தான் கரெக்டா சொல்றீங்க. இந்த அம்மா சொல்றாங்க, ஐயோ நீயா சொன்ன, நீயாவா சொன்ன? எங்க பிரதர் மனுச்சந்திரன் வந்து அவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் தேங்க்யூன்னு சொன்னா அக்செப்ட் பண்ண முடியுமா? உங்க வாதம், உங்க ஜட்ஜ்மெண்ட் ரைட். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. சரி, இந்த அல்லேலூயாவை ஆண்டவர் அக்செப்ட் பண்ண வர மாட்டாரா? யோ இப்போ பதில் அம்மா சொல்லுங்க, இப்போ சொல்லுங்க. ஏயா, ஒரு பேனா நமக்கு நல்லா தெரியும் கல்ச்சர். ஒரு பேனா விழுந்து யாராவது நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டாங்கன்னா தேங்க்யூ தேங்க்யூ, சாரி சாரி, தேங்க்யூ, அவ்வளோ. அதுவும் நாகர்கோவில் பீப்புள் நல்ல கல்ச்சர் தெரிஞ்ச ஆட்கள் தான். ஆனால் ஆராதிக்கும் போது தான் கல்ச்சர் தெரியல. ஆமென்.
மற்றதுக்கெல்லாம் அறிவு இருக்கு. ஆராதிக்கும் போது இயேசு நல்லவர் அப்படின்னா பாருங்க, இது கூட சத்தம் போடுது, ஆனா இங்க சத்தம் போட மாட்டேன். ஐயோ, ஒரு நாள் நானும் ஃபுல் காஸ்பல் சர்ச் தான் போறேன், சரியா? ஒரு 25 வருஷமா போயிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னால் ரட்சிக்கப்பட்டது ஒரு நல்ல பழைய சபை. ஓகே, அங்கிருந்து ஒரு சின்ன காரியத்துக்காக நாங்கள் ஃபுல் காஸ்பல் பிஎன் புதூருக்கு கடந்த 25 வருஷத்துக்கு மேலே நாங்கள் போயிட்டு இருக்கோம். லிசன் கேர்ஃபுல்லி. அப்போ எங்கள் சர்ச்சில் நிறைய வருஷம் நான் ஆராதனை நடத்துவேன், வாலிபர் கூட்டத்தை நடத்துவேன். அப்போ ஆண்டவர் அநேகரை உருவாக்க, நிறைய வாலிபரில் உருவாக்க உதவி செய்தார். அப்போ உருவாக்கினப்போ ஆண்டவர் என்னை வெளியே பயன்படுத்தினார். நிறைய லோக்கல் சர்ச்சஸுக்கு நான் சண்டே ஆனால் காலையில் 5 மணிக்கு ஒரு சர்ச்சுக்கு போய் ஹெல்ப் பண்ணுவேன். அப்புறம் ஒரு 8 மணிக்கு இன்னொரு சர்ச்சில் போய் ஆராதனை செய்து கொடுத்துட்டு மறுபடியும் நம்ம சர்ச்சுக்கு ஓடி வருவேன், பிஎன் புதூரில். ஓகே ஃபைன். அப்போ பாஸ்டர் கண்ணையன் இருந்தாங்க. ஸோ அங்கே வந்து ஆராதனை நடத்துவேன். சம்டைம்ஸ் கொஞ்சம் அங்கே ப்ரீச் பண்ண வேண்டியது இருக்கும். அங்கே ப்ரீச் பண்ணிட்டு வரும்போது லேட் ஆயிரும். இங்கே வேற யாராவது ஆராதனை நடத்திட்டு இருப்பாங்க, மற்ற தம்பிமார். ஒரு முறை அப்படி வந்தப்போ லேட் ஆயிடுச்சு. சரி, லேட் ஆகி முன்னால் போனால் நம்மளை பார்த்தா இவன் மைக்கு நம்பர்ட்டு கொடுத்துருவான்னு சொல்லி பின்னால் சேரில் உட்காந்துட்டேன். உட்காரல, வர்ஷிப் நடந்துட்டு இருந்தது. நான் போய் ஆராதனை பண்ணுறேன். என்னால் அமைதியாக ஆராதிக்கவே தெரியாதுங்க. உங்களை மாதிரி நம்ம எங்கே இருந்தாலும் கத்துறது தான். நம்ம கத்துறதுனால வெளியிருந்து வந்துடுவான், நிறுத்துறான்னு அந்த அளவுக்கு சத்தமா. ஸோ அந்த அளவுக்கு நான் பாட்டுக்கு வர்ஷிப் பண்ண ஆரம்பிச்சிட்டா அன்னைக்கு சேரில் ஒருத்தர் கூட தூங்கல. எங்கள் சர்ச்சில் வேணால் ஃபோன் பண்ணி கேட்டு பாருங்க, நான் ஒருத்தர் நம்பர் கொடுக்குறேன், கவனிங்க. ஸோ அப்படி எல்லாரும் ஆராதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் ஆவில் நிறைஞ்சு வர்ஷிப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. யூஸ்வலாக வழக்கமாக எந்திரிச்சு நின்று கூட நிற்க மாட்டாங்க, ஏன்னா சேரில் நல்ல கிரிப்பாக ஒட்டி அப்படி உட்காந்துருவாங்க. ரொம்ப நேரம் நிற்க முடியாது, பாவம் கால் வலிக்குது. ஏன்னா அவங்களுக்கு ஆராதிக்க இன்வால்மெண்ட்டில் அதனால் நிற்க முடியாது. வயசானதுனால இல்லை. பாஸ்டர் ஜாய்சன் எத்தனை வயசு வரைக்கும் எத்தனை மணி நேரம் நின்று பேசினார்? வரமாட்டேங்குது. ஆமேன், ஆமேன். அந்த மாதிரி தான் முதிர்ந்தவர்கள், எத்தனையோ பெரியவர்கள் முடியாத ஸ்டேஜில் வந்து அவங்களுக்கு பயங்கர பலவீனம் இருக்கும். ஆனால் நின்று பிரசங்கம் பண்ணால் 2 மணி நேரம் பேசுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிரச்சனை என்னன்னு பாஸ்டம்மாக்கு தான் தெரியும். அவ்வளோ பலவீனமாக இருக்கும். ஸோ நம்ம அப்படி, ஸோ அன்னைக்கு எல்லாரும் உற்சாகமாக ஆராதிச்சாங்க. இப்போது நான் சர்ச்செல்லாம் முடிஞ்சது. நான் வந்து முடிஞ்ச உடனே நான் போய் பெண்ணாத்மாவை சொல்லும் போது பைக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ண மாட்டேன். எல்லாத்தையும் பார்ப்பேன், எல்லா பிலீவர்ஸையும் கை கொடுத்து எப்படி இருக்கீங்க ஷேக்கன் பண்ணி நான் தான் கடைசி ஆளாக போவேன். அந்த டைமில் எல்லாத்தையும் பேசுகிற போது ஒரு ராஜசேகர்னு ஒருத்தர், அவர் பேங்க்கில், ஸ்டேட் பேங்க்கில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தவர், எப்பொழுதும் சேரில் உட்காந்துருப்பாங்க. ஒரு குரூப் அவங்க சொன்னாங்க, வெஸ்லி ஒவ்வொரு வாரமும் நீங்கள் எங்கள் சேரில் வந்து உட்காந்துக்கோங்கன்னார். நான் சொன்னேன், என்ன விஷயம்னு? இன்னைக்கு தான் நாங்கள்லாம் ஆராதிச்சோன்னார். அப்போது நீங்கள் உற்சாகமாக ஆராதிச்சா உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம், ஆமீன், உங்களுக்குள்ள இருக்கிற அக்கினி மற்ற பக்கத்தில் இருக்கிறவங்களையும் தாக்கணும். ஹல்லேலூயா. I want to encourage you. உங்களை அல்லேலூயா சொல்லுங்க, ஆமேன் சொல்லுங்க, எழும்புங்க, முழங்கால் போடுங்கன்னு இனிமேல் யாரும் சொல்லக்கூடாது. எனக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற தனிப்பட்ட உறவின் அடிப்படையில் நானாக விருப்பத்தோடு கூட ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. பழைய சபையில் அப்படிதான். கடைசி 3வது பாட்டு பாடினாங்கன்னா, கால சத்தம் வானில் தொனித்திடவே எம் இயேசு மகாராஜனே. அப்பெல்லாம் இவ்வளோ சேர் இல்லை, கடைசியாக ஒரு 4-5 சேர் இருக்கும், ரொம்ப முடியாதவங்க உட்கார்றதுக்கு. இப்போ எல்லாருக்கும் அதுவரை கை வச்ச சேரு, கை தட்ட முடியறதில்லை. எல்லாமா அந்த கை வச்ச சேரில். ஆமாம், நான் ஆஸ்திரேலியா, நான் ஆக்சுவலி பாஸ்டர் இறந்தப்போ நான் ஆஸ்திரேலியாவில் இருந்தேன். அதனால தான் என்னால் வர முடியல. அப்போ எனக்கு முதல் ஒரு சர்ச், பியூட்டிஃபுல் சர்ச். சேர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த நாடக அரங்கத்தில் இருக்கிற மாதிரி தான் சேர்ஸ். ஃபர்ஸ்ட் ரோவில் உட்காந்துருக்கிறவங்க தெரியுது, செகண்ட் ரோவில் உட்காந்துருக்கிறவங்க தெரிய மாட்டேங்குது. உட்காந்த சேர் உள்ளே போயிடுது. நான் அந்த சர்ச்சில் சொல்லிட்டு வந்தேன், முதல்ல சேரை மாற்று. ஆமேன், ஆமாம் சொல்லிட்டு முதல்ல சேரை மாற்று. ஆமென், ஹல்லேலூயா. கம் ஆன் எவ்ரிவன், ஐ வாண்ட் டு என்கரேஜ் யூ. நம்ம ஆதி பரிசுத்தவானுடைய அருமையான போதகர், அவர்கள் மூலமாக உருவாக்கப்பட்டவர்கள், ஆதி பரிசுத்தவான்கள், முற்பிதாக்கள் ஆராதித்த தேவனை பாடும்போது என் உள்ளமெல்லாம் துள்ளுச்சு. நம்ம இப்படி இருக்கக்கூடாது, மற்ற சபைகளுக்கு நம்ம மாதிரியா இருக்கணும். ஆண்டவருக்கு நல்ல கரங்களை தட்டி
பலவீனம் நீ சொல்லாதீங்க. கொஞ்சம் பலன் இருந்து ஆண்டவரை துதிச்சு பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு புது பலன் தருவார். கொஞ்ச நேரம் நல்ல கை தட்டி ஆண்டவரை துதிக்க பார்க்கலாம். வாயை தரங்க. பிசாசு சொல்லுவான் வாயை திறக்காத. ஆண்டவர் சொல்றார் வாயை தர, நான் உன்னை நிரப்புவேன். நல்ல சின்ன பிள்ளைங்க கூட கரங்களை தட்டி we worship you, Lord. We glorify the name. We exalt thee, Jesus. Oh, we worship you, God. கவனிங்க, இன்னைக்கு ஆராதனை எல்லாம் எல்லா பக்கமும் ஒரு மாதிரியா போயிட்டு இருக்கு. ஆனா நம்முடைய சபையை பார்த்து ஆமென் மற்ற சபைகள்லாம் மாறணும். We should be the model. ஆதி சபையின் அனுபவத்தை நம்ம கிட்ட வந்து கத்துக்கணும். நான் சொல்றேன், நாட்கள் வரும் இந்த சபையில் வெளிப்படுகிற தேவ மகிமையை பார்ப்பதற்கு தூரத்திலிருந்து ஜனங்கள் வருவார்கள். உதிக்கிறவன் ஒளியினிடத்திற்கு ராஜாக்கள் வருவார்கள். இங்கே வெளிப்படுகிற தேவ மகிமை, இங்கே வெளிப்படுகிற கர்த்தருடைய வல்லமையை அனுபவிப்பதற்கு தூர இடத்திலிருந்து வருவார்கள். நான் இப்ப போற எல்லா இடத்துலையும் எழுமுங்க, முழங்கால் போடுங்க, கையை உயர்த்துங்க அப்படியெல்லாம் சொல்றதே இல்லை. இப்படி சொல்லி கொடுத்துருது உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உரியது. If you want to stand in the presence of God, come on, do it. If you want to kneel down, come on, do it. எங்களுக்காக செய்யாதீங்க, கர்த்தருக்காக செய்யுங்க. இப்போ வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறீங்க, பாஸ்டர் வர்றாங்க, பாஸ்டர் ஜான் வர்றாங்க, இல்லை நான் வர்றேன், யாராவது பெரியவங்க வர்றாங்க. நம்மளெல்லாம் அப்படி தானே வளர்த்துனாங்க. எங்கள் அப்பா அம்மா வரும்போது மேலே உட்காந்துருந்தேன்னா அடி விடுவோம். அப்படி வளர்த்துனாங்கல்ல, பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்க. அப்போ யாராவது பாஸ்டரோ பெரியவங்க வந்தாங்கன்னா உடனே நம்ம எழும்புவோம். நம்ம யாரும் இப்பொழுது எழும்ப கடவோம், பாஸ்டர் வந்திருக்காரு யாரும் சொல்றாங்களா? சொல்லுங்கயா, சொல்றது இல்லை. நம்ம மூளை கமாண்ட் பண்ணுது. நல்ல மூளை நல்ல செயல்பட்டுச்சுன்னா என்ன செய்யும்? மனநிலை பாதிக்கப்பட்டவங்க அப்படி உட்காந்துருப்பாங்க. பாவம் அவங்கள நம்ம தொந்தரவெல்லாம் பண்ண முடியாது, இப்படிலாம் டீச் பண்ண முடியாது. அவங்கெல்லாம் என்னது? பாவம், மனநிலை அந்த மாதிரி பாவம். உங்க பக்கத்துல எல்லாம் இருப்பாங்க, தொந்தரவு பண்ணாதீங்க. ஏன்னா பைபிளே சொல்லுது, மரித்தவர்களும் எப்ப அவனை தொந்தரவு பண்ணாதப்பா, செத்து போயிடும், உயிரோடு இருக்கிறவன் என்று பெயர் பெற்று. அவன் பாவம், அவன் அடக்கம் பண்ண வேண்டிய ஆளு. அவன்கிட்ட அல்லையிலேயே எதிர்பார்க்காத. கை கூட இப்படிதான் தட்டுவான். அவன் ஆள் அவுட்டான கேஸ். உங்களெல்லாம் சொல்லுங்க, அந்த மாதிரி ஆளுக்களை சொல்றேன். எங்க சர்ச்சில் நிறைய இருக்காங்க. ஆனா புரிஞ்சுட்டீங்க, நல்லா ரொம்ப ஷார்ப்பு. ஆனா நானோ அப்படின்னா எனக்குள்ள ஜீவன் இருக்கு, ரட்சிப்பின் சந்தோஷம் இருக்கு. செத்து போக வேண்டிய ஆளு உயிரோட உட்கார்ந்து இருக்கிறேன். தூக்கி எறியப்பட்ட என்னை கர்த்தர் தேடி வந்தார். என்னால துதிக்காம இருக்க முடியாது, வேடிக்கை பார்க்க இருக்க முடியாது, கை தட்டுற மாதிரி ஆக்ஷன் பண்ண முடியாது. நான் முழு பலத்தோடு முழு ஆத்துமாவோடு என் தேவனை துதிப்பேன். We worship you, God. சரி, ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி ஒரு பாடலை நாங்கள் எல்லாரும் சேர்ந்து பாட போறோம். தம்பி ஜான், பென், ஆமென், டேவிட் எல்லாம் சேர்ந்து. லிசன் கேர்ஃபுல்லி. வர்ஷிப் டைம்ல என்ன நடக்குது? ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தது. நான் தப்பு நிறைய பண்ணியிருக்கேன். கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலே ஆண்டவர் ஊழியத்தில் பல விதங்களில் நடத்துகிறார், பயன்படுத்துகிறார். ஸோ ஆண்டவர் சொல்லி கொடுத்த நிறைய தப்பு பண்ணியிருக்கேன். அப்போது நான் உங்களுக்கு ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லிட்டு இந்த பாடலை பாட விரும்புகிறோம். ஸோ ஆறாவது நேரத்தில் என்ன நடக்குதுன்னா, கவனிங்க. இப்போ ஆண்டவர் ஜெபத்தை சொல்லி கொடுக்கும் போதெல்லாம், உங்களில் தகப்பனாக இருக்கிற ஒருவன் உங்கள் மகன் முட்டையை கேட்டால் கல்லை கொடுப்பானா, மீனை கேட்டால், இதெல்லாம் சொல்லிட்டு நமக்கு ஒரு டைட்டில் கொடுக்கிறார். பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவனை கேட்கறத கொடுக்குறீங்க, பெஸ்டா கொடுக்குறீங்க. நான் கொடுக்க மாட்டேனா? நான் பரமபிதா. ஆண்டவர் இப்படிதான் கம்பேர் பண்ணி சொல்றார். பிள்ளை ஜெபமே அப்படிதான், உறவு தான். ஆராதனை கிறிஸ்தவமே உறவு தாங்க, உறவு தான். இப்ப அதே காரியத்தை நான் ஆராதனை கொண்டு வரேன். கவனிங்க. இப்ப என் பிள்ளைங்க, எனக்கு 2 பிள்ளைங்க, 2 கேர்ள்ஸ். ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க என் பிள்ளைங்க, ஏன்னா கண்டினியூஸா டிராவல். சரி,
அங்கே நான் வீட்டுக்கு போனோடனே ஓடி வந்து ஹக் பண்ணி இப்போவே கேட்குறா, எப்போ வருவீங்க? நேற்று தான் வந்தேன், இப்போ கேட்குறாங்க. ஏன்னா மறுபடியும் நான் இங்கேருந்து போன உடனே ஒரு மாதம் வெளியே போயிடுவேன். ஸோ ஓடி வந்து ஹக் பண்ணி கிஸ் பண்ணி. ஆமென். உங்கள் பிள்ளைங்க, நீங்கள் பதில் சொல்லுங்கள். உங்கள் பிள்ளைங்களும் கவனிங்க. நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸ் அந்த உறவில் பிள்ளைங்க அப்பா அம்மாவை பார்த்து உங்களை மாதிரி அப்பா எனக்கு கிடைச்சதுக்காக ஸ்தோத்திரம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை மாதிரி அவங்க சந்தோஷப்படுற ஒரு வார்த்தை வேற ஒன்றுமே இருக்காது. டாடி ஐ லவ் யூ, மம்மி ஐ லவ் யூ, உன்னை ரொம்ப நேசிக்கிறேன், உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீங்கள் தான் அப்படின்னு சொன்னால் அவங்க அப்பா அம்மாவுக்கு பறக்கிற மாதிரி இருக்கும். உடனே அவங்க என்ன செய்வாங்கன்னா, என் பிள்ளை சின்ன பிள்ளை தான், நான் பெரிய ஆள் தான், ஆனால் உடனே முழங்கால் போட்டு முட்டி போட்டு என் பிள்ளைய ஹக் பண்ணி கிஸ் பண்ணி, ஏம்மா நானும் ஒன்று ரொம்ப நேசிக்கிறேன் சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? சரி, ஆண்டவர் சொல்கிறாரு, பொல்லாதவர்களாகி நீங்கள். உங்கள் பிள்ளைங்க உங்களை பார்த்து நேசிக்கிறேன்னு சொன்ன உடனே நீ எவ்வளோ துடிச்சு நீயும் நேசிக்கிறன்றதை காமிக்க என்னெல்லாம் பண்ணுறப்பா, நான் செய்ய மாட்டேனா? நான் செய்ய மாட்டேனா? கவனிங்க. இப்போ நான் ஆண்டவரை பார்த்து டாடி ஐ லவ் யூ ஜீசஸ், நீங்க மட்டும் எனக்கு போதுன்னு சொன்னா டெஃபினெட்லி அவர் என்ன செய்வார்னா, அவர் லிட்ரலா, நான் அனுபவிக்கிறதுனால சொல்றேன், ஓடி வந்து என்ன ஹக் பண்றார், லிட்ரலா ஹக் பண்றார், என்னை கட்டி பிடிச்சு கிஸ் பண்ணி என் கூட உறவாடுகிறார். கவனிங்க, அதை தாங்க நம்ம தேவ பிரசன்னன்றோம். தட் இஸ் ரியல் பிரசன்ன. என்ன தேவ பிரசன்னா? ஏதோ காத்து அனுப்பிச்சு தொடுற தேவன் அல்ல, தேவதூதன் அனுப்பிச்சு தொடுற தேவன் அல்ல. அவரே என்னோடு கூட உறவாடுகிறார், என்னை ஹக் பண்றார், என்னை கிஸ் பண்றார், என்னோடு கூட உறவாட விரும்புகிறார். ஹalleluya, ஹalleluya. சரி, இன்னொரு காரியத்தை நான் சொல்றேன். இப்படி என்கிட்ட ஓடி வர்றாரு வெஸ்லி, சொன்னா ஐ லவ் யூ டாடி அப்படி சொல்றேன், ஓடி வர்றாரு. ஆனால் எனக்கும் அவருக்கு நடுவில் ஒரு பிரிவினை சுவர் இருக்கிறது. அதைத்தான் ஏசாயா சொல்லுகிறான், உங்கள் பாவங்களே உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவே பிரிவினை உண்டாக்குகிறது. இந்த நேரத்தில் ஆண்டவர் என்ன செய்வார்னா, பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப ஜென்டில் காடுங்க. எங்களை மாதிரி என்ன மாதிரிலாம் கூட கடிஞ்செல்லாம் பேச மாட்டோம். ரொம்ப ஹீ இஸ் வெரி ஜென்டில் காட். ஜென்டிலாக எனக்குள்ள ஒரு உணர்வை தருவார். ஏ வெஸ்லி, இதை நீ அறிக்கை செஞ்சு விட்டு விடலடா, நீ அறிக்கை செஞ்சிருந்தீங்கன்னா நான் கழுவி இருப்பேன்டா. பட் அதோடு சேர்ந்து என்ன, நீ ஆராதிச்ச, பட் உன்னை ஹக் பண்ண தான் வந்தேன் நான். ஆனால் நீ அறிக்கை செய்து விட்டு விடாத இந்த பாவம் உன்னை நான் ஹக் பண்ண முடியாமல் தடுக்குதுடா. சீக்கிரம் கமான், உன்னை நான் இப்படி விட விரும்பலை, சீக்கிரமா விட்டுரு, அறிக்கை செஞ்சிடறேன், என்னுடைய ரத்தம் ஆயத்தமாக இருக்கு, நான் கழுவிடுறேன், உன் கூட உறவாட விரும்புகிறேன், நான் நீ என் பிள்ளடா, நீ என் பிள்ளடா, உன்னோட நான் உறவாட விரும்புகிறேன். அப்படி என்னை உணர்த்துகிறார். நம்ம ஆராதிக்கும் போது இது நடக்கணுங்க. இதுதாங்க எழுப்புதல் சரித்திரத்தை நான் பார்த்துருக்கேன். சும்மா வழக்கம் போல ஏதோ கைத்தட்டி அந்நிய பாஷை பேசிட்டு போயிடக்கூடாது. ஆமென். ஆண்டவர் சொன்ன, தாவீது சொல்றேன், வேதனை உண்டாக்கும் வழியின் இடத்தில் உண்டோ என்று பார்த்து என் இருதயத்தை ஆராய்ந்து அறியும்ப்பா, சோதித்து பாரு, நித்திய வழியில் நடத்தும்னு சொல்றாரு. ஸோ இது இந்த காரியம் தான் நம்ம வர்ஷிப் டைமில் நடக்குது, ப்ரீச்சிங் டைமில் நடக்குது. வார்த்தை வரும்போதே உணர்த்தப்படுவோம், அப்பவே அறிக்கை செய்யணும். இது எனக்கும் அவருக்கும் உள்ள டீலு. அறிக்கை செய்யும் போது கர்த்தரனை நிரப்புகிறார். எப்படி கொர்நேலியு வீட்டில் பேதுரு பேசின பொழுது வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பேரு மேல கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினாரோ, அந்த அனுபவம் நம்முடைய சபையுடைய அனுபவமாக மாற வேண்டும். அவர் ஏன் என்னை தொட முடியவில்லை? நான் அறிக்கை செய்து விட்டு விடாத பாவம். ஏசாயா 6ஆம் அதிகாரம், அதைத்தான் நம்ம பாட போறோம். உயர உன்னதமான சிங்காசனத்தில் பார்த்த உடனே அவரை பார்க்க பார்க்க எனக்குள்ள இருக்கிற சின்ன தப்பெல்லாம் பெருசா தெரியும். நம்ம நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணிடும். கோபம் தானே, சண்டை, சும்மா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள சண்டை தானே, வாசல் வரைக்கும் சண்டை, உள்ள வந்து பரிசுத்தரை ஆராதிச்சா நம்ம நிறைய நேரத்தில், நான் ஓப்பனாக சொல்றேன், என்னாலையும் தேவ பிரசன்னத்தை நிறைய நேரத்தில் அனுபவிக்க முடியல. ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் என்னை தொடர்றதை அனுபவிக்க முடியல. சம்டைம்ஸ் மெனி டைம்ஸ் ஐ ஃபீல் ட்ரை இன் மை ஸ்பிரிட். வறட்சியா இருக்குதா இல்லையாங்க? எல்லாரும் பாடுறாங்க, நம்மளும் பாடுறோம், பட் ஆனால் உள்ள தொடுதல் இல்லை. நம்ம நிறைய நேரத்தில் ட்ரைனஸ் ஃபீல் பண்ணுறோம், உண்மையா இல்லையா?
ட்ரூ, ரொம்ப ஓப்பனாக பேசுகிறேன். அதுக்கு என்ன காரணம்னா, அவர் தடை இல்லை, நான் தான் தடை. அப்போ அந்த தடையை ஜென்டலாக உணர்த்துவாருங்க, அவரை மாதிரி ஜென்டலாக. எரேமியா 8:4, ஐ லவ் தட் வேர்ட்ஸ். டேய், விழுந்தவன் எழும்புதல் இல்லையாடா, வழி தப்பி போனா திரும்புறது இல்லையாடா, கமாண்டா எழும்புடா, நான் உன்னை திரும்ப. மை காட், இவரை மாதிரி ஒரு தேவனை நான் பார்க்கல. அப்பா அம்மா சொல்லுவாங்க, ஏய் அறிவில்லை கண் இல்லை பார்த்து போடா, எத்தனை தரண்டா விழுவேன், அப்படி தானே சொல்லுவாங்கல்ல. ஆனால் ஏசப்பா என்ன தெரியுமா சொல்றாங்க, டே விழுந்த எந்திரிக்கிறது இல்லையாடா, வழி தப்பி போனா திரும்புறது இல்லையாடா, பரவாயில்லடா எழும்புடா, தூசியை லேச உதறிட்டு எழும்புடா, நான் உன்னை கைவிட மாட்டேன்டா, நான் உன்னை மறுபடியும் புதிதாக்குகிறேன், மறுபடியும் நான் உன்னை உயர்த்த போகிறேன், மறுபடியும் உன்னை பிரகாசிக்க செய்ய போகிறேன். This is our God, my God. Hallelujah, hallelujah. எழுப்புதல் ஆராதனைகள்லாம் பெரிய பிரசங்கம் இல்லை, லாங் சர்மன்ஸ் இல்லை, பெரிய ஆராதனை இல்லை, நிறைய படிச்சிருக்கேன். அவர் காட் இஸ் ஹியர், அவர் காட் இஸ் ஹியர் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அந்த அழுகையும் கூக்குரலையும் மணிக்கணக்காக நிறுத்த முடியாதான். அவ்வளோதான், சிம்பிள். அந்த ஆராதனை அவ்வளோதான். அழுது ஐயோ நான் பாவி அப்படின்னு குறைகள்லாம் இதுதாங்க, இதை செய்யறதுக்கு தாங்க ஆவியானவன் அப்படியே மத்தியில் உலாவுகிறார். இந்த சபை எழுப்புதலுக்காக முன் குறிக்கப்பட்ட சபை. இந்த சபையிலிருந்து ஒரு எழுப்புதலின் அகினி, ஒரு நதி இந்த நாகர்கோவில் மட்டுமல்ல, இந்த இந்தியா முழுவதிலும் போகும். மீடியா மூலமா போகும். ஆமீன். இந்த நதி புறப்பட்டு போகிற இடத்துலலாம் ஒரு எழுப்புதலின் அக்கினி பரவும். Come on everyone, close your eyes. Come. John Ben David. Come on everyone, close your eyes. கண்ணை மூடிக்கோங்க. நான் நிறைய சொல்லணும், பட் டைம் இல்லை. ஏசாயா பார்த்த மாதிரி நானும் பார்க்கணும்ப்பா. நிறைய நேரத்தில் நம்ம எல்லாம் அப்படிதான், தப்பெல்லாம் அப்படி மறைச்சிட்டு வந்து நிற்கிறோம். ஆனால் ஆண்டவர் உணர்த்துவார், தம்பி உன்னை நான் நிரப்ப முடியலப்பா, உன்னை நான் தொட முடியல, நான் தொட்டா நீ இப்படி இருக்க முடியாது, சும்மா ஜாலியாக சேரில் உட்காந்துருக்க மாட்டேன் நீ, நான் தொட்டேன்னா சம்திங் வில் ஹேப்பன். ஆமாம், நான் உன்னை தொட வந்திருக்கிறேன். பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆளை நிரப்பிட்டு உன்னை காலியாக விட்டுட்டு போகிற ஆள் நினைக்கிறியா? இல்லைப்பா, உன்னை தொட நான் எவ்வளோ முயற்சி பண்ணுறேன் தெரியுமா? உன் பாத்திரத்தை நிரப்ப விரும்புகிறேன்னா மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். என் மாம்சமான உன்னை நான் வெறுமையா விடுறதுக்கு மனசே இல்லை. ஆனால் எவ்ரி டைம் நீ வந்துட்டு அப்படியே போற, எனக்கு பிடிக்கவே இல்லடா. உன்னை நான் தொட விரும்புகிறேன், உன்னை நிரப்ப விரும்புகிறேன். ஏசாயாவை தொட்ட அக்கினி நாளை உன்னை நான் தொட விரும்புகிறேன். Come on everyone, close your eyes. கண்ணை மூடிக்கோங்க, கண்ணை மூடிக்கோங்க, கண்ணை மூடிக்கோங்க. ப்ளீஸ் பிரதர், கண்ணை மூடிக்கோங்க பிரதர். ஏசாயாவை தொட்ட அக்கினி என்ன தொடட்டோம்ப்பா, தொடட்டு. நாங்கள் அசுத்த உதடு, வெஸ்லி மேக்ஸ்வெல் அசுத்த உதடு. நிறைய நேரத்தில் தப்பாக பேசிடுறேன். ஆமாம், தப்பாக நினைக்கிறதெல்லாம் நினைக்கக்கூடாதெல்லாம் நினைச்சிடுறேன்ப்பா. நான் குறைவுள்ளவன்ப்பா, எனக்கு இன்னொரு தொடுதல் வேணும்ப்பா. அவங்கள போல மாற்றுங்க டேடி. ஐ நீட் ஒன் மோர் டச் ஃப்ரம் யூ காட். இந்த மாலை நேரத்தில் ஆராதனை என்றாலே தேவனை சந்திக்கிற நேரங்க, ஊழியக்காரனை சந்திக்கிற நேரம் இல்லை, வழக்கமாக ஆலயத்துக்கு வருகிற நேரம் அல்ல. ஆமென், உன்னதமானவரை சந்திக்கிற நேரம். நான் அவரை தொட முடியும், அவர் என்னை தொடுவார். கூட்டம் நெருக்கிட்டு இருக்கு. ஆண்டவர் திரும்பி பார்த்து சொன்னார், யாரோ என்ன தொட்ட மாதிரி சீசன்லாம் சிரிக்கிறான். ஆண்டவரே, இன்னைக்கு கூட்டது நம்ம ஈவினிங் எத்தனை பேர் வந்தாங்க தெரியுமா? எவ்வளோ பேர் வந்திருக்காங்க, எல்லாரும் நெருக்கிட்டு இருக்காங்க, எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்றாங்க. யாரோ ஒருத்தர் தொட்டாங்களா? என்ன ஆண்டவரே சொல்றீங்க? ஆண்டவர் சொன்னார், இல்லப்பா, என் சரீரத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு போச்சியா. டிரான்ஸ்ஃபர்மேஷன். வெளியில 12 பெரும்பாடு 12 இருந்த அந்த வியாதி மட்டும் போல அவளுக்கு உள்ளேயும் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்தது. ஹalleluya. வெளியே வியாதி போறதல்ல பெருசு, உள்ளேயும் மாற்றம் வர்றதா. உள்ளும் புறமும் கர்த்தர் நம்மை அவரை போல மாற்ற விரும்புகிறார். அவருடைய ஒரு தொடுதல், அவருடைய ஒரு அக்கினி தொடுதல் நம்முடைய வாழ்க்கையை மாற்றிவிடும். துதிக்க ஆரம்பிங்க பார்க்கலாம், ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க பார்க்கலாம். நல்ல வாயை திறந்து அப்பா கூட பேசுங்க. ஆமீன். வாலிப பிள்ளைங்க வெக்கமா இருக்காயா ஏசப்பாவை துதிக்கிறதுக்கு? ஆமீன். உனக்காக எனக்காக அரை நிர்வாணமாக அல்ல, முழு நிர்வாணமாக எருசலேமின் வீதிகளிலே சிலுவையை சுமந்து போன தேவன் உன்னிடத்தில் வேற என்னத்தை எதிர்பார்க்கிறார்?
அவரை தாவீது சொல்றார், நீர் எனக்கு செய்த நன்மைகளுக்கு பதிலாக நான் உமக்கு என்னத்தை செலுத்துவேன்? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு ஜீவனுள்ள நாளெல்லாம் சாகர வரைக்கும் நான் உங்களை துதிச்சுட்டே இருப்பேன். துதிக்க ஆரம்பிச்சிருங்க. இனிமேல் நான் உங்களை சொல்ல மாட்டேன், கையை உயர்த்துங்க சொல்ல மாட்டேன். ஆமா, நீங்க என்ன தோணுதோ ரியலா செய்யுங்க, மாய்மாலம் பண்ண வேண்டாம். இருதயத்தில் காலையில சொன்ன மாதிரி இருதயத்தில் என்ன தோணுதோ ஆண்டவர் உங்களை எப்படி உணர்த்துறாரோ வெக்கப்படாதீங்க. மற்றவங்க பார்த்தா பரவாயில்ல, ஐ டோன்ட் கேர். என்னை காண்கிற தேவன் என் பக்கத்தில் உலாவி கொண்டிருக்கிறார். நான் கையை தட்டுறது அவருக்காக, நான் கையை உயர்த்துறது அவருக்காக, நான் முழங்கால் போடுறது அவருக்காக, நான் எழுந்து நிற்பது அவருக்காக. ஓ ஹalleluya! அவரை கனப்படுத்த, அவரை உயர்த்த. சின்ன பிள்ளைகளை கூட கர்த்தர் வந்திருக்கிறார். ஆமென். நான் 6வது படிக்கும் போது கர்த்தர் அபிஷேகம் பண்ணார். ஆமென். உங்க பிள்ளைகள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள். துதிக்க தம்பி, கண்ணை மூடிக்கோங்கப்பா. சின்ன பிள்ளைங்க கூட கை தட்டி ஏசப்பா சொல்லுங்க, சத்தம் சொல்லுங்க, ஜீசஸ் ஐ லவ் யூ சொல்லுங்க. ஓ, துதி சத்தம் எழும்பட்டும். இன்னும் நிறைய பேருக்கு சத்தம் வரல. பிசாசு சொல்றத கேட்காதீங்க பிரதர். பிசாசு சொல்லுமா, வாயை திறக்காதடா. நீ சொல்ல, அப்பாலே போ சாத்தானே, என் முழு பலத்தோடு ஆண்டவரை துதிக்க வந்திருக்கிறேன். நீ துதிக்கும் போதே கட்டுகள் அவிழ்க்கப்படும், வியாதிகள் விலகும். இந்த மாலை நேரத்தில் கர்த்தர் அநேகருடைய கட்டுகளை அவிழ்க்க விரும்புகிறார். வாயை திறந்து துதிக்க பார்க்கலாம். ஆண்டவர் சொன்னா, நீ கூப்பிடலினா கல்கள் கூப்பிடும்பா. இல்ல கல்லு கூப்பிட வேண்டாம், நான் கூப்பிடுறேன்ப்பா. I call upon your name, Jesus. இவ்வளவு பெரிய கூட்டத்துல நம்ம எல்லாரும் ஆராதிக்கிற சத்தம் இவ்வளவு பத்தாது. Come on, raise your voice and worship him. நீ துதிக்க கர்த்தர் உங்களை நிரப்பாருங்க. நீ இழந்து போன அபிஷேகத்தை உங்களுக்கு திரும்ப தருவார். இழந்து போன ஜெப வாழ்க்கை 2020க்குள்ள நீ கால் வைக்கும் போது எரிந்து பிரகாசிக்கிற அக்கினியா. We worship you, Lord. We glorify the name. We exalt. பரலோக தொடுதல். ஏசாயாவை தொட்ட அக்கினி எங்களை தொடட்டும். Glory, 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 உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும், உயரமும் உன்னதமும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை, சேனைகளில் ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளில் ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளில் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளில் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளில் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே. ஓ பரிசுத்தர் பரிசுத்தர். இவ்வளவுதான் சத்தமா பிரதர்? இன்னும் சத்தமா? சேனைகளில்
தனியா பேசுங்க கொஞ்ச நேரம் ஆண்டவரோட. மியூசிக் ப்ளே பண்ணும்போது எதையும் கவனிக்காதீங்க. come on speak to him. நல்ல சத்தமா வாயை திறந்து. மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குற அனைவரும் கர்த்தரை துதியார்கள். துதிங்க துதிங்க, வாயை திறங்க. உன் வாயை விரிவாய் திற. சின்ன பிள்ளைங்க துதிங்க, சின்ன பிள்ளைங்க துதிங்க. பரிசுத்தமாக்குகிறவர் பரிசுத்தரே, சேனைகளின் கர்த்தாவே, ஒரு எழுப்புதலின் அக்கினி, சேனைகளின் கர்த்தாவே, எங்களை பரிசுத்தப்படுத்துகிறவரே, பரிசுத்தம் உள்ளவரே, நிரப்புங்க நிரப்புங்க நிரப்பு. Let your fire, let your fire come down. Yes. புதிய கிருபை, புதிய வல்லமை. Glory, 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 மகிமை, மகிமை, வஸ்திர தொங்கல், வஸ்திர தொங்கல், வஸ்திர தொங்கல். ஷகபாதாரா. Glory. ஷேபாரே துனா. ரிபாலாரா படாரோ. ஷேபாச்சுனோ. ரகபாச்சுனோ. பரலோக மகிமை, பரலோக மகிமை. ஏகாவாஷே. ஏபாச்சுனோ. ரிபாகடாரா. ஆவியிலே களிகூர்ந்து ஆராதிங்க. விடுதலை, ஆவியிலே களிகூர்ந்து. விடுதலை, விடுதலை, விடுதலை. ஓ ரகபாதாரா. ரிமாஷே. ரிபாச்சுனா. ரிபாகரா. Glory, glory, glory. Sharabakarabatukara. Ribabara. Korabashe. Hallelujah. பாத்திரம் நிரம்பி வழிகிறது, பாத்திரம் நிரம்பி வழிகிறது, பாத்திரம் நிரம்பி வழிகிறது. சத்துருக்களுக்கு முன்பாக இதோ உனக்கு ஒரு பந்தி, இதோ உனக்கு ஒரு பந்தி. பரலோக மகிமை, பரலோக மகிமை. சத்துரு வெட்கப்படுகிறான், சத்துரு வெட்கப்படுகிறான். பிசாசு தோற்று போனான், பிசாசு தோற்று போனான். Glory, glory. ஒருவராய் சாவாமல் உள்ளவர் இவர், சேரக்கூடா ஒளிதர் வாசம் செய்பவர். ஒருவராய் சாவாமல் உள்ளவர் இவர், சேரக்கூடா ஒளிதர் வாசம் செய். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், அகிலத்தை இயேசுவே உம்மையே ஆராதிப்பேன். அகிலத்தை இழந்து போன கிருபைகளை திரும்ப தாங்கப்பா. இந்த சபையிலிருந்து தீர்க்கதரிசிகள் எழும்பட்டும், இந்த சபையிலிருந்து சுகமளிக்கிற வல்லமை பெற்றவர்கள் எழும்பட்டும், இந்த சபையிலிருந்து தேசத்தை அசைக்கிற வாலிபர்கள் எழும்பட்டும். Come on everyone, worship him, worship him. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், தெபோராக்கள் எழும்பட்டும், யாகேல்கள் எழும்பட்டும், எலியாக்கள் எழும்பட்டும், யோசுவாக்கள் எழும்பட்டும். பரலோகத்தை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க சிஸ்டர். As it is in heaven, as it is in heaven, we worship you Lord. பரிசுத்தர், பரிசுத்தரே, பரிசுத்தர், பரிசுத்தரே. பேசுங்க பேசுங்க, கண்ண மூடி ஆண்டவரோட கொஞ்ச நேரம் நீங்க தனியா பேசுங்க. உங்களை மறந்துருங்க பிரதர், உங்களை மறந்துருங்க சிஸ்டர். Come on, worship him. ராஜா, ராஜா, குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவுகிறவர், குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவுகிறவரே, ஓ நட்சத்திரங்களை கையில் ஏந்தி கொண்டு உலாவுகிறவரே, கூட்ட கூட
ஸ்தோத்திரம் நிரம்பி வழியட்டும். ஓ ரிபகரசனா நிரப்புங்கப்பா. கபாலரா அச்சரே டயர்டாயிடுச்சா பிரதர்? நல்ல துதிங்க துதிங்க. பால்கனியில் இருக்கிறவங்க கமான் ஓபன் யுவர் மவுத். வாயை திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆன்லைன்ல பார்க்கறவங்க வர்ஷிப் பண்ணுங்க. கமான் வர்ஷிப் ஹிம். வர்ஷிப் ஹிம் வர்ஷிப் ஹிம். ராமாராகாதானா. இழந்து போன கிருபையை பெற்றுக்கொள்ளுங்க. இழந்து போன ஜெப வாழ்க்கையை திரும்ப பெற்றுக்கொள்ளுங்க. நடுராத்திரியில எழுப்பி ஜெபித்த ஜெப அனுபவம், அதிகாலையில எழுப்பின ஜெப அனுபவம் திரும்ப உண்டாவதாக. ஆதியும் அந்தமும் ஆனவர் இவர், அல்பாவும் ஓமேகாவும் ஆனவர் இவர். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. ஆதியும் அந்தமும் ஆனவர் இவர், அல்பாவும் ஓமேகாவும் ஆனவர். இருந்தவரும் இருப்பவரும், இருந்தவரும் இருப்பவர். சீக்கிரம் வரப்போகும் ராஜா, ராஜா வரப்போகும் ராஜா இவர். இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம். எத்தனை பேர் இந்த ராஜாதி ராஜாவை முடிக்க போறோம் கடைசியா முழு பலத்தோடு? பரிசுத்த கர்த்தர் பரிசுத்த சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த பரிசுத்தர் பரிசுத்தரே. ஓ பரிசுத்தர் பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். நீங்க மட்டும் பாடுங்க, உங்க சத்தம் மட்டும் கேட்கட்டும். Come on everyone. Say இன்னொரு டைம் கூட பாடுங்க. முழு பலத்தோடு சத்தத்தை உயர்த்தி உங்க சத்தம் கேட்கட்டும். 24 மணி நேரம் இப்படி தாங்க பாட போறோம். பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். கொஞ்ச நேரம் நாமத்தை சொல்லிட்டே இருக்கலாமா? பரிசுத்தர் 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 பரிசுத்தரே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. நீரே நீர் மாத்திரமே. Thank you Lord. நீரே
தேசம் முழுசும் இந்த சத்தம் கேட்கட்டும். நாகர்கோவில் முழுவதும் இந்த சத்தம் கேட்கட்டும். இயேசு ஒருவரே, He alone holy. Hallelujah. Hallelujah. பரலோக சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஆண்டவர் இன்று நம் மூலமாக ஏறெடுக்கப்பட்ட துதியின் சிங்காசனத்தில் அவர் உட்கார்ந்து மகிமைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். முழு பலத்தோடு கரங்களை தட்டி என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா கனமும், எல்லா மகிமையும், எல்லா துதியும், எல்லா ஸ்தோத்திரங்களும் உண்டாவதாக, உண்டாவதாக. தாழ்த்துகிறோம், தாழ்த்துகிறோம், தாழ்த்துகிறோம். ஒரே ஒரு ஜெபத்தை பண்ண போறோம். ரெண்டு கையை நல்ல விரித்து துதிக்காம ஒரு நாளை நான் முடிக்க கூடாது. துதிக்காம ஒரு நாளை நான் கடத்த கூடாதப்பா. நீங்க எனக்கு நான் கேட்ட காரியம் செஞ்சாலும் செய்யாம போனாலும், ஹல்லேலூயா, அனுகூலம் வந்தாலும் பிரதிகூலம் வந்தாலும் என் ஆசையில் ஜீவன் இருக்க மட்டும், சுவாசம் இருக்க மட்டும் உங்களை துதிச்சுட்டே இருக்கணும் ஆண்டவரே, துதிச்சுட்டே இருக்கணும் ஆண்டவரே. துதிக்காம இனி ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையில்லை. துதித்து 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 உம்மிடம் வரணும் ஆண்டவரே. துதித்து 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 இந்த ஜனத்தை எனக்கு என்று ஏற்படுத்தின இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள், சொல்லி வருவார்கள். ஒரு யூதனுடைய வஸ்திர தொங்கலை 10 பேர் பிடித்து உங்களோடு கூட மாத்திரம் கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசன வார்த்தை இந்த சபையிலே நிறைவேற போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய பிரசன்னம். எத்தனை பேருக்கு அப்பாவை அணைக்க முடிந்தது? எத்தனை பேர் அப்பாவை அணைச்சிங்க? Thank you, Father. Jesus. தேவன் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். நான் எதற்காக ஆண்டவர் சமூகத்தில் ஜெபித்தேனோ, எதற்காக ஆண்டவர் சமூகத்தில் பாரப்பட்டேனோ, ஹல்லேலூயா, அதற்கான பதில்தான் இன்றைய காலை ஆராதனையும் இன்றைய மாலை ஆராதனை. ஆவியானவர் ஒருவரே, ஆவியானவர் ஒருவரே. ஓ ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். எத்தனை பேர் புதுப்பிக்கப்பட்டீர்கள்? இன்னைக்கு நான் புதுப்பிக்கப்பட்டேன். ஆமென். நல்ல கையை தூக்கி காட்டுங்க. இன்னைக்கு நான் புதுப்பிக்கப்பட்டேன். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். பழையன ஒளிந்தன, எல்லாம் புதிதாயின. இனி நாம் செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி லக்கை நோக்கி ஆசையாய் ஆசையாய். ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். ஆண்டவர் எவ்வளவு அதிசயமாய் நடத்துகிறார். 2016 ஆண்டுல என் தகப்பனார் மரித்த அந்த நேரங்களில் என் காது படவே சொன்னார்கள், இனி இந்த ஊழியம் அவ்வளவுதான். ஆமென், ஆமென். என் காதுகள் கேட்கவே சொன்னார்கள். ஆமென். ஆனால் அந்த வார்த்தை என்னை கலங்க பண்ணவில்லை. காரணம், ஊழியம்
என் தகப்பனுடையதல்ல, என் தகப்பனை அழைத்த தேவனுடையது. ஹல்லேலூயா. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாள வாசல்கள் இதை மேற்கொள்ள முடியாது. 1000-10000 உலகமே எதிர்த்தாலும் உலகத்தில் இருப்பவனை காட்டிலும், கமான் சபையே ஆர்ப்பரி, சீயோன் குமாரத்தியே கம்பீரித்து ஆர்ப்பரி. இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராயிருக்கிறார். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் ஒருவரே நல்லவர். சத்தமாவே எல்லாரும் எழும்பி நிற்கலாம். நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். ஆமென், ஆமென். கர்த்தர் அருமையான தாசனை கொண்டு வந்து, ஆமென், ஹல்லேலூயா, வல்லமையாய் பயன்படுத்தினார். ஆண்டவருக்கு மகிமைக்காய் நல்ல கையை தட்டி ஆண்டவர், thank you Jesus, thank you Father. ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த அபிஷேகத்தை அப்படியே சுமந்து வீட்டுக்கு போங்க. ஒரு கோரஸ் எல்லாம் சேர்ந்து பாட போகிறோம். நல்ல கையை தட்டி பாட போகிறோம். Thank you Father. நேர்வழியா என்னை நடத்தினே, ஜீவிப்பாதையில் ஆமென். நேர்வழியா என்னை நடத்தினே, நீதியின் பாதையில் காரியம் வாய்க்க செய்தீர், காரியம் வாய்க்க செய்தீர். என்னை கண்மணி போல் காத்திட்டீர், காரியம் வாய்க்க செய்தீர். என்னை கண்மணி போல். எல்லாரும் சேர்ந்து சத்தமாய், என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. இயேசுவே, என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விட பெரிதான மேன்மை, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே. பாதங்கள் சறுக்கின வேளையில், பாதங்கள் சறுக்கின வேளையில் பதறாத கரம் நீட்டி தாங்கி. ஓ பாதங்கள் சறுக்கின வேளையில் பதறாத கரம் நீட்டி. சந்தோஷமா சொல்லுங்க, பாரமெல்லாம் பாரமெல்லாம் நீக்கி என்னை பாடி மகிழ வைத்து. பாரமெல்லாம் நீக்கி என்னை பாடி மகிழ. இயேசுவே, இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. ஹல்லேலூயா. Hallelujah. Thank you Jesus. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை முழு பலத்தோடு. Thank you Father. நன்றி தகப்பனே. Hallelujah. கர்த்தர் நல்லவர். நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம். சமாதானத்தோடு திரும்பி செல்லுங்கள். விதைக்கப்பட்ட வார்த்தைகளை பிடித்து கொண்டு செல்லுங்கள். துதித்து கொண்டு இந்த இரவை செலவிடுங்கள். ஒரு புதிய துவக்கம்.